ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலி நம்மளுடைய டாக்ஸ் அப்டேட் இன் தமிழ் எக்ஸ்க்ளூசிவா மெம்பர்ஷிப்புக்கு நம்ம வந்து மந்த்லி ஃப்ரீ ஜூம் கமிட்மெண்ட் குடுத்திருந்தோம். இப்ப இந்த மந்த்ல வந்து நம்ம பூர்ண செல்வகுமார் சார் வந்து ஜிஎஸ்டில வேரியஸ் டைப் ஆஃப் நோட்டீஸ் வருது. அதை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பூர்ண செல்வகுமார் சார் நம்மளுக்காக வந்து சொல்ல வந்திருக்காரு. ஸோ பூர்ண செல்வகுமார் சார் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்குமே வந்து நம்மளுடைய மெம்பர்ஷிப்லயும் சரி, நம்மளுடைய ஃபர்ஸ்ட்ல இருந்து மெம்பர்ல அவரும் ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ நெறைய பேருக்கு வந்து டவுட் கிளியர் பண்றது, பிளஸ் நாலேஜ் ஷேர் பண்றதுல ஸோ அவரு பெஸ்ட். ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிபடி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஏற்கனவே நம்ம பிளாட்ஃபார்ம்ல வந்து 1 or 2 கிளாஸஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் மெனி கிளாஸஸ் மெனி ஃபேக்கல்டிஸ் வச்சு நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். டாக்ஸ் அட்டன் தமிழ் மூலமா நிறைய விஷயங்கள் நம்மளும் கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நிறைய கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க, ரெக்கார்டர் வெர்ஷன் வாங்கியிருக்கிறோம். 5-in-1 7-in-1 சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட் வந்து இட்ஸ் பியாண்ட் லிமிட் கோயிங் ஆன் தான். நம்ம குரூப்பை ரெகுலரா ஃபாலோ பண்ணா கூட நம்ம வந்து கண்டினியூட்டியா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கருத்து. இன்னைக்கு ஒருவேளை டாக்ஸ் அப்படின்னு தமிழ்ல நியூவா அட்டன் பண்றீங்க, இல்ல ஒருவேளை லிங்க் கிடைச்சு இந்த கிளாஸஸ் புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க தேவை ஏற்பட்டால் இந்த நம்முடைய 100% ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அக்சஸ் உங்களுக்கு அந்தந்த டேஸ்க்கு உண்டான அக்சஸ் இருக்கும். அது ரிலேட்டடா நீங்க எதாவது வேணும் அப்படின்னா சந்தோஷ் சார் இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க அந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபுல் டீடைல்ஸ் சார் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மேஜரா நம்ம கவர் பண்ணிருக்க டாபிக்ஸ் வந்து இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, பிஎஃப், இஎஸ்ஐ, டிடிஎஸ், டிசிஎஸ், டாலி பிரைம் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல் டெப்தாவே நமக்கு வந்து கிளாஸஸ் இருக்குது. ஸோ 100% ப்ராக்டிக்கல். மேஜரா நம்ம டாக்ஸ் அப்டேட் தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலா ஒரு லைவா இருக்கும். அதனால நீங்க வாங்கினீங்க அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் ஒரு லைவ்ல அட்டன் பண்ணாதவங்க, இல்ல நம்ம கிளாஸஸ் பர்ச்சேஸ் பண்ணாம வந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாஸ்டர் அண்ட் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய உண்டு. சோ தேங்க்யூ. இன்னைக்கு நம்முடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒரு ட்ராஜடிக் சிச்சுவேஷன் அப்படின்னு யோசிக்கும் போது 21-22 ஐஐடி நோட்டீசஸ் வந்து அதிகமா நம்ம ஜிஎஸ்டி 9க்கு வந்து 9 ஃபைல் பண்ணவங்களுக்கு பேசிக்கா கொடுத்தாங்க. அது 2020-21 வச்சு கிட்டத்தட்ட ஐஐடி நோட்டீசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1920ல இருந்து தான் இது அதிகமா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ரெவென்யூ அப்படிங்கிறது வரி வருவாய் மூலமா தான் வருது. அதுதான் சார் ஆப்ஷன். சோ அப்ப வரி வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறை என்னன்னு பார்க்கும்போது நார்மலி ரிட்டர்ன் ஃபைலிங்லயோ இல்லாட்டினா நம்ம ஜிஎஸ்டி 3B ஆன்லைன் ஃபைலிங்ல டாக்ஸேஷன் கலெக்ஷன் ரெவென்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் ஃபால்ல தான் இருக்குது. அப்போ ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்க்கும்போது என்ன பண்ணணும், ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ், ஹைதராபாத் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கோடிங் எழுதி கொடுத்து இதை பேசிக் வச்சுக்கிட்டு இந்த ஜிஎஸ்டி நம்பரை பேஸ் பண்ணி இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே செக் பண்ணி கொடுக்குற பொழுது அவங்க இன்கம்கான சோர்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெடி பண்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வர்ற பொழுது ஐஐடி நோட்டீசஸ் நிறைய வருது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிருக்கிறோம், ரிட்டர்ன்ல ராங் இருக்கிறது, இந்த மாதிரி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு வரக்கூடிய டிட்டர்மினேஷன் ஆஃப் டாக்ஸோ ரிட்டர்ன் ஸ்க்ரூட்டனிலேயே வந்திருந்தா பரவாயில்ல. ஐஐடில வந்த விஷயம் வந்து நிறைய வந்து வெரி டிஃபரன்ஷியலாகவும் கான்ட்ரவர்ஷியலாகவும் இருந்தது. அதுதான் இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதுல நல்ல ஒரு ரெவென்யூ டிராபேக் வந்து கவர்மெண்ட் கிடைச்சது. அப்போ என்ன பண்றாங்கன்னா ஜிஎஸ்டி 9 நான் ஃபைலர்ஸ்க்கும் கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடிப்படையில் வர பொழுது ஜிஎஸ்டி 9 ஃபார் நான் ஃபைலர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பேசிக் லெவல்ல இருந்து நம்ம திங்க் பண்ண போறோம். ஒரு 1 hour ஷார்ட் நம்ம டைம் கேட்டிருந்தோம். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 நோட்டீஸ்ல இருந்து எடுத்து நான் திரும்பவும் சொல்றேன், 2021-22 ஐஐடி நோட்டீசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 100-110 நோட்டீசஸ் வந்து நான் எல்லாத்தையும் பிடிஎஃப் எல்லாத்தையும் வாங்கி நம்முடைய நண்பர்களுக்கு வந்தது எல்லாத்தையும் வாங்கி அதெல்லாம் சர்வே பண்ணி அதுல இருந்து இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூஸ் என்னென்ன இருக்கு, மேஜர் டிராபேக் என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி தான் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸஸை கொண்டு வரோம். 2021-22 பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைலர் நான் ஃபைலர் 2 பேருமே கொடுக்குறாங்க. அண்டர் செக்ஷன் 73 அடிப்படையில 30/9/2025 வரைக்கும் இன்னும் நோட்டீஸ் கொடுக்கலாம். திரும்பவும் சொல்றேன், 2021-22 பொறுத்தவரையில அண்டர் செக்ஷன் 73 பொறுத்த வரைக்கும் இன்னும் நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கான டேட்டே இருக்கு. 30th September 2025 வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 73ல பொறுத்த வரைக்கும் 1920 அந்த பினான்சியல் எல்லாம் நீங்க முடிச்ச வரைக்கும் இப்ப 74 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இன்னும் 19-20க்கே 30-9 வரைக்கும் அவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ற டேட் இருக்கு. ஸோ 21-22 இன்னும் நோட்டீஸ் நிறைய கொடுக்குறாங்க. 9 ஃபைல் பண்ணவங்க கொடுத்து முடிச்சுட்டாங்க. 9 ஃபைல் பண்ணாத நான் ஃபைலர்ஸ் ஆஃப் 9, அதாவது 9 ஃபைல் பண்ணலன்றதுக்காக இல்ல, 9 எலிஜிபிலிட்டி எல்லாம் ஃபைல் பண்ணாம இருந்தாலும் அந்த மாதிரி கேசஸையும் டிராப் பண்ணி கோத்ரூ பண்ணி எடுத்து நிறைய நோட்டீசஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஒரு 12 டாபிக் வந்து நான் ஷார்ட் அவுட் பண்ணிருக்கேன். மேஜரா நான் வந்திருக்கக்கூடிய நோட்டீஸ் 21-22 இப்ப நம்ம ஃபேஸ் பண்றதுல இதுதான் அதிகமா இருக்கு. ஜிஎஸ்டி 9ல பண்ண தப்பு செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5ல இருக்குது. ஜிஎஸ்டி ஒன் லேட் ஃபீஸ், பிலேட்டட் பில் இன்ட்ரெஸ்ட், 42-43 காமன் கிரெடிட் ரிவர்சல், ஜிஎஸ்டி 9 உடைய லேட் ஃபீஸ், 9C லேட் ஃபீஸ், சப்ளையர் வந்து நீல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காரு, இல்லாட்டா ரிட்டர்ன் டிஃபால்டர், இவே பில்லுக்கும் ஜிஎஸ்டி 1க்கும் இருக்க மிஸ் மேட்ச்,
டைம் இருந்தா செக்ஷன் 73, 74, 74A இத மூணையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸையும் நான் வந்து வச்சிருக்கிறேன். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் இந்த 21, 22 நோட்டீசஸ்க்கு உள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், பழைய நிதியாண்டுகள்ல ஏதாவது ரிட்டர்ன் நீங்க தாக்கல் செய்யாம இருந்தா நீங்களே ஆவரேஜ் கால்குலேஷன் போடுங்க. ஒரு ரிட்டர்னை அதனுடைய டியூ டேட்டில் இருந்து மிகச்சரியாக 3 ஆண்டுகள் கழித்து நாளையிலிருந்து தாக்கல் செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டிஆர் 4/21/22 இன்னைக்கு நைட்டுக்குள்ள போடணும், நாளைக்கு போட்டீங்கன்னா போட முடியாது. ஜிஎஸ்டி 9 ஃபார் 2021 இன்னைக்கு நைட்டுக்குள்ள போடணும், நாளைக்கு போட முடியாது. இதை எப்படி சார் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவல் டியூ டேட் அதாவது எக்ஸ்டெண்டட் டியூ டேட்ல இருந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரிட்டர்னை நம்மளால ஃபைல் செய்ய முடியாது. சோ அந்த கான்செப்டை நீங்க பேஸ் பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏதாவது ரிட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கோங்க. ஒருவேளை சார் நாங்க ஃபைல் பண்ணாம விட்டுட்டோம் சார், அதனுடைய தாற்பயம் என்ன ஆகும், வாட் இஸ் த எக்ஸ்டெண்ட் லிமிட் அப்படின்னா இன்னும் அதை பத்தின ஒரு தெளிவான வரையறை வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல. சோ அதை நம்ம பியாண்ட் த லிமிட் யோசிக்க வேண்டாம். வாய்ப்பு இருக்கும் பொழுதே இன்னைக்கு நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபைல் பண்ணுங்க. சோ இப்ப நேரடியான நம்ம அடுத்த தகவலுக்குள்ள நம்ம போயிடலாம். டேபிள் நம்பர் 6A 6Jல டிஃபரன்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஈவன் 21, 22 அப்படிங்கிறது 17, 18, 18, 19, 19, 20, 20, 21 போட்டதுக்கு அப்புறம் அந்த நயனா இருந்தா கூட, ஏன்னா அப்பெல்லாம் டேர்ன் ஓவர் கம்மியா இருந்தாலே நிறைய நண்பர்கள் வந்து ப்ராப்பரா ஜிஎஸ்டி நயன் வந்து பழைய வருஷங்கள பண்ணியே பண்ணாம இருந்தாங்க. 21, 22 தான் மேஜர் கேசஸ்க்கு வந்து அந்த 2 கோடிங்கிற லிமிட்டே கிராஸ் ஆகுது. நான் திரும்பவும் சொல்றேன், 17, 18, 18, 19, 19 நயன் ஃபைல் பண்ணி இருந்தா கூட புதுசா நிறைய நண்பர்கள் 2021, 22 தான் ஜிஎஸ்டி நயனே அதிகமா ஃபைல் பண்ணாங்க. அப்பதான் டர்ன் ஓவர் லிமிட் ரீச் ஆகுது. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்லன்னா ஏற்கனவே பண்ணவங்க கூட அறியாமை நிமித்தமா அன்னோயிங்லி அன்அவேர்னஸ்னு சொல்லலாம். டேபிள் நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் நீங்க 9 ஃபைல் பண்ற எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம எவ்ரி இயர் டாக்ஸ் அப்டேட் இன் தமிழ்ல சந்தோஷ் சார் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஜிஎஸ்டி 9க்கு மேக்ஸிமம் இயர்ல வந்து நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஒரு தடவை சிஎஸ் ஸ்வரூப் சார் எடுத்திருக்காங்க, ஒரு டைம் சாரதா மேம் எடுத்திருக்காங்க, கதிரவன் சார் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நிறைய செஷன் நமக்கு இருக்குது. நீங்க அந்த 9க்குள்ள ரெக்கார்டட் வெர்ஷன் கூட வாங்கி இந்த வருஷம் நீங்க 9 ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அந்த செஷன் 4 நாள் லாஸ்ட் டைம்ல 17 டேஸ் கிட்ட போச்சு 9 பொறுத்த வரைக்கும். நீங்க அதனால அதை கொஞ்சம் டெப்தா தெரிஞ்சு நீங்க போடலாம் அப்படிங்கறதுக்காக நம்ம ப்ரொமோட் பண்றோம். ஓகே, இந்த டேபிள் நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி 9ல ஆட்டோ பாப்புலேட் ஆகி உங்களுடைய ஐடிசி எல்லாமே நீங்க ஃப்ரம் 2B அப்பெல்லாம் 2A 2B ஏன்னா 1/1/2022ல ஜிஎஸ்டி 2B இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க, லைவுக்கு வந்துருச்சு. அப்போ 21, 22 2Aவும் இருக்கும் 2Bயும் இருக்கும். சோ அந்த வருஷம் ஆட்டோ பாப்புலேட் ஆன பாக்ஸ் வந்து 2Aவை பேஸ் பண்ணி தான் வருது. அவங்க 6Aவை வந்து ஜிஎஸ்டி 3Bல இருக்கக்கூடிய 4A வேல்யூஸை எடுத்துட்டு வந்தாலும் 6A 6Aல டிஃபரன்ஸ் நிறைய பேருக்கு இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இது சர்வீஸா அசட்டா குட்ஸா அப்படிங்கிற கிளாசிபிகேஷன் ஸ்பெசிபிகேஷன் 6B 6Gல நிறைய பேர் பிரிச்சு கொடுக்காதனால 6Jல ஒண்ணு அதே அமௌண்ட் அப்படியே வருது, இல்ல இவங்க பிரிச்சு கொடுத்த வேல்யூ அங்க நெகட்டிவ்ல வருது. அதனால என்ன பண்றாங்கன்னா எக்ஸஸ் கிளைம் ஐடிசி நீங்க கிளைம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி 6J டிஃபரன்ஸ் நிறைய பேருக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க. இதுல பிளஸ்ல வந்தா எக்ஸஸ் கிளைம், மைனஸ்ல வந்தா யூ ஹேவ் டு பே ஷார்ட் ஃபால் ஆஃப் ஐடிசின்னு சொல்லி அங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதனால மேஜர் ப்ராப்ளம் இந்த 9 ஃபைல் பண்ணவங்களுக்கு 6A டிஃபரன்ஸ். இதை நான் திரும்ப ஒரு விஷயத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பார்வை வந்து 2021, 22க்கான ஐஐடி நோட்டீஸாக மட்டும் இல்லாமல் இந்த கரண்ட் பினான்சியல் இயர்ல இப்ப நடப்புல இருக்கக்கூடிய நிதியாண்டுலையும் இப்ப நம்ம நோட்டீஸ்ல பழைய வருஷம் நோட்டீஸ்ல என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம், என்னெல்லாம் தப்பு ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதிகாரிகள் எதுக்கெல்லாம் நமக்கு தண்டம் விதித்திருக்கார்கள் அப்படிங்கறத சொல்லும் போது அப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல கரண்ட் பினான்சியல் 25-26ல இது போன்ற தவறுகளை நம்ம செய்யாமல் இருப்பதற்கும் 24, 25 நிதியாண்டுல ஐடி முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதை கண்டுபிடிச்சு சரி பண்றதுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால இப்போ இதுல இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, எனி அதர் ரீசனுக்காக 9 எலிஜிபிலிட்டி இல்ல, பட் ஏதோ ஒரு ரீசனுக்காக ஜிஎஸ்டி 9 நான் ஃபைல் பண்ணேன் சார், ஜிஎஸ்டி 1க்கும் 3Bக்கும் வித்தியாசம், ஜிஎஸ்டிஆர் 2Bக்கும் 3Bக்கும் வித்தியாசம், ஜிஎஸ்டிஆர் 2Aக்கும் 3Bக்கும் வித்தியாசம், இன்எலிஜிபிள் ஐடிசி எடுத்திருந்தேன், ஏதோ ஒரு ரீசன் பழைய வருஷத்துல இந்த வருஷம் கொண்டாந்துருக்கேன், இந்த வருஷம் ஐடிசி அடுத்த வருஷம் மூவ் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி எனி அதர் செவரல் ரீசன்ஸ்க்காக எலிஜிபிலிட்டி லிமிட் இல்லாம ஜிஎஸ்டி 9 ஃபைல் செய்து இருந்தாலும் 6A 6A டிஃபரன்ஸ் இருந்தா நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. அப்போ 24, 25 9 போடும்போது கவனமா இருக்கணும், 25, 24 கவனம் இருக்கணும். பழைய வருஷம் 9 ஏதாவது இப்ப நீங்க போடுறதாக இருந்தால் ஈவன் தோ யூ ஹேவ் பீன் கிராஸ் த த்ரெஷோல்ட் லிமிட் ஆர் நாட், ரெண்டுல எதுவாக இருந்தாலும் 9ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அறியாமல் செய்த தவறு இன்னைக்கு 6A 6A டிஃபரன்ஸ் வந்து மேஜர் இஷ்யூஸா கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு. மேக்ஸிமம் நோட்டீஸ் பாத்தீங்கன்னா எக்ஸஸ் கிளைம் ஆஃப் ஐடிசியா தான் இருக்கும். இது உண்மையிலே எக்ஸஸ் கிளைம் இல்ல. நிறைய பேருக்கு பார்த்த உடனே இப்ப இந்த நோட்டீஸை பாருங்க, 2.5 லட்சம் ரூபாய் 2,60,000 அந்த வணிகருக்கு வந்து நெஞ்சு வழியே வந்துடும். அவர் எடுத்த இன்புட்டே அவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி சார் டாக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, நாங்க என்ன கொடுத்திருக்கோம் ரிப்ளை அப்படின்னா, ஆக்சுவலி there is no excess claim of ITC in GST or 3B. I had omitted to declare the breakup of ITC avoided in table number 6 of GST 9. நீங்க 6B 6G பிரிச்சு கொடுக்க வேண்டாம்.
காமனா சொல்லிட்டு ஃபார் 21-22 ஃபினான்ஷியல் இயர் திஸ் ஒமிஷன் has resulted in a difference being auto populated table in table number 6J. இந்த வரியில இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பர்கள் 21-22 நோட்டீஸ் ஏதாவது வாங்கி இருந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு சிரமப்பட்டீங்கன்னா இந்த வேர்டிங்கை யூஸ் பண்ணுங்க. The omission has resulted in difference. நான் வந்து 6A ல இருக்கக்கூடிய வேல்யூவை 6B ல 6D ல பிரிச்சு கொடுக்காம விட்டனால இந்த 6A ல டிஃபரன்ஸ் வந்திருக்கு. So since GST 9 once failed cannot be amended or revised. இதுல இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கணும். இது ஒரு பப்ளிக் மீட்டிங் பரவாயில்ல. There is no revenue loss for the government வந்து தாராளமா செய்யணும். என்ன காரணம் அப்படின்னா நான் 6A ல போட்டிருக்க வேல்யூவை கீழே பிரிச்சு கொடுக்காம 6A ல டிஃபரன்ஸ் வந்தனால கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ரெவன்யூ லாஸ் வந்திருக்கானா கட்டாயமா இல்ல. ஏன்னா இதுவே ஆட்டோ பாப்புலேட்டட் வேல்யூஸ் தானே. அதனால GST 9ல 6A 6A டிஃபரன்ஸ்ல இருந்தா இதை நீங்க பதில் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஏதாவது தவறுதலா ஃபைல் பண்ணி இருந்தா கூட நீங்க அங்கேயும் பதில் கொடுக்கலாம். சில பேருக்கு இங்க எங்க தப்பு வருது அப்படின்னா நான் லாஸ்ட் ஸ்லைட்ல வச்சிருக்கேன். பட் இப்ப நான் சொல்லிடுறேன். GST 9 ஃபைல் பண்ணும்போது 7H1ல நீங்க கிரெடிட் நோட் டீடைல் கொடுத்திருப்பீங்க. அந்த கிரெடிட் நோட் டீடைல் 6ல நீங்க பிரிச்சு கொடுக்காதனாலையும் அந்த எக்ஸஸ் கிளைம் ஆஃப் ITC வரும். அப்படி இருந்தா நீங்க எப்படி ரிப்ளை கொடுக்கலாம்? சார் we have reversed already in the monthly GST attribute table number 4B2 மேக்ஸிமம். அப்ப எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இல்ல. 4B2 தான் மேக்ஸிமம் பண்ணோம். 22-23லயுமே ஒரு சில மாசங்கள் 4A5ல ஆளாத ஐடிசில எல்லா ஐடிசி எடுத்து 4B2ல ரிவர்ஸ் பண்ணி அப்புறம் தான் நெட் ஐடிசி வந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப கிரெடிட் நோட்டோட அமௌண்ட் எல்லாமே லெஸ் ஆயிட்டா 4A5ல வரும். சோ இப்ப வரக்கூடிய ஆண்டுகள்ல இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பினான்சியல் பீரியட்ல நீங்க கிரெடிட் நோட்டுக்கு உண்டான அமௌண்ட்டை 4B1லயே 4B2ல ரிவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். கரண்ட் பினான்சியல் இயர்ல உங்களுடைய ஆளுநர் ஐடிசில கிரெடிட் நோட்டோட அமௌண்ட் லெஸ் பண்ணியே 4A5ல எடுக்கணுமே தவிர ஆட்டோ பாப்புலேட்ல அப்படிதான் வரும். கிரெடிட் நோட் வேல்யூஸ் கொண்டு போய் தனியா 4B2ல மென்ஷன் பண்ணா there is not necessary. அதனால GST 9 பொறுத்த வரைக்கும் இந்த டேபிள் காலத்துல சில விஷயங்களை ஃபில் பண்ணாதனால கவர்மெண்ட்டுக்கு எந்த ரெவன்யூ லாஸும் இல்ல. அதனால என்னுடைய ரிப்ளை அக்செப்ட் பண்ணி இந்த விஷயத்தை டிராப் பண்ணி கொடுங்க. டிஃபெக்ட் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்கலாம். டிஃபெக்ட் நம்பர் 2 ரொம்ப எலாபரேட்டா பேச வேண்டிய விஷயம். ஆனா ரொம்ப சுருக்கமா ஓரிரு வார்த்தையில சொல்றேன். செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 இன்எலிஜிபிள் ஐடிசி. இது சிமெண்ட், சானிட்டரி குட்ஸ், எலக்ட்ரிக்கல் பெயிண்ட் போட்டிருக்கேன். இந்த பொருள் சிமெண்ட வாங்கி சிமெண்டா விற்கிறவருக்கும் வந்திருக்கு. பெயிண்ட் கடைக்காருக்கு பெயிண்ட் நீ வாங்கியிருக்கேன்னு வருது. இரும்பு கடைக்காருக்கு அயன் வாங்கியிருக்கீங்கன்னு வருது. இது என்ன நான் முதலே அதனாலதான் ஐஐடியை பத்தின விளக்கம் சொன்னேன். அது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் இன்எலிஜிபிள் ஐடிசின்னு கவர்மெண்ட் சில கோடிங்கை டெக்ளேர் பண்ணி இந்த HSN கோட வாங்கினவங்களுக்கு எல்லாத்துக்கும் நோட்டீஸ் போடுறாங்க. நம்பர் 1. ரெண்டாவது, ஒருவேளை என்னுடைய சப்ளையர் அவருடைய ஆக்சுவலா நான் அவர்கிட்ட இருந்து சிமெண்டே வாங்கல சார். நான் சொல்ற பாயிண்ட கவனிங்க சார். நான் வந்து ஒரு ரைஸ் மெர்ச்சன்ட், நான் ஒரு அரிசி கடை தான் வச்சிருக்கேன். ஆனா என்னுடைய ரைஸ் சப்ளையர் என்ன பண்ணிருப்பாரு, அவர் வேட்ல இருந்து மைக்ரேட் ஆகிற பொழுதோ இல்லன்னா அன்னோயிங்லி GST எடுக்கிற பொழுதோ இல்ல GST உள்ள தவறுதலாக எனக்கு சப்ளை பண்ண அரிசிக்கு உண்டான HSN கோட மென்ஷன் பண்றதுக்கு பதிலா unknowingly he may be reported the HSN code for the sanitary or electrical goods. இது ஒரு தவறு நடந்திருக்கலாம். இல்ல நீங்க சானிட்டரி கடை தான் வச்சிருக்கீங்க. சானிட்டரி மீன்ஸ் நம்ம டாய்லெட் ஐட்டம், பாத் ஐட்டம்ஸ் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அதுல வந்துருது. நீங்க வாங்கக்கூடிய தொட்டி, பிளம்பிங் ஐட்டம், எலக்ட்ரிக்கல் எல்லாம். ஒரு எலக்ட்ரிக்கல் கடை எடுத்தா ஒரு பிளம்பிங் ஐட்டம் பண்ணுவாரு, சானிட்டரி பண்ணுவாரு, பில்டிங் மெட்டீரியல் பண்ணுவாரு. இப்ப டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சிமெண்ட் இருக்கும், கம்பி இருக்கும், எலக்ட்ரிக்கல் பொருள் இருக்கும், லைட்டிங் மெட்டீரியல் இருக்கும், பெயிண்ட் ஐட்டம் இருக்கும். சோ இது எல்லாமே இன்னும் அவங்க கொடுக்குறாங்க. இதை நீங்க கிளாசிபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுங்க. நீங்க உட்கார்ந்து அந்த டீலரோட பேசுங்க. சார் இது நமக்குரிய திங்ஸ் தானா, இது எல்லாமே நம்ம ட்ரேடிங் பிசினஸ்ல யூஸ் பண்றோமா, இது ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ்ல தான் வருதா? நிறைய பேருக்கு பிளைவுட் வந்திருக்கு. இந்த பிளைவுட் எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்க கடையில வந்து ரேக் அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயத்துக்காக வாங்கியிருக்காங்க. இப்போ இது மூவபிளா இம்மூவபிளான்னு பார்க்கணும். இம்மூவபிள் தான் எடுக்க முடியாது. மூவபிள் டிட்டாச்சபிள், அதாவது இந்த பிளைவுட்டை நான் நாளைக்கு இந்த இடத்த விட்டு காலி பண்றேன் அப்படின்னா பிச்சுட்டு போய் இன்னொரு இடத்துல என்னால ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஐடிசி எலிஜிபிள். ஏன்னா இது என் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். பிளைவுட்ல நான் ரேக் அடிச்சாதான் என் ப்ராடக்ட் நான் டிஸ்பிளே பண்ண முடியும். அப்போ எனக்கு இது செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5ல வரக்கூடிய இன்எலிஜிபிள் ஐடிசி இல்ல. ஆக்சுவலா இன்எலிஜிபிள் ஐடிசி மேக்ஸிமம் எதுக்கு வரும்? கார் வாங்கியிருக்காரு, ஒரு ப்ரொப்ரியேட்டர் கன்சர்ன். நம்ம டாக்ஸ் அப்டேட் தமிழ்ல நம்ம மெம்பர்ஷிப் குரூப்ல அடிக்கடி நம்ம நண்பர்கள் கேட்கிற கேள்வி, சார் எங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ஒரு பார்ட்னர் கார் வாங்கியிருக்காரு, இல்ல ப்ரொப்ரியேட்டர் கன்சர்ன்ல ஒரு ப்ரொப்ரியேட்டர் வந்து ஒரு புதுசா ஒரு சொகுசு வாகனம் வாங்கியிருக்காரு சார், இந்த ஐடிசி எடுக்கலாமா? 100% இன்எலிஜிபிள். யாரு காருக்கு உண்டான ஐடிசி, டூ வீலர் உண்டான ஐடிசி எடுக்கலாம். வண்டியை வாங்கி வண்டியா விற்கிறவர், காரா வாங்கி காரா விற்கிறவர் எடுத்துக்கலாம். மிச்சப்படி நீங்க பிசினஸ்க்காக தான் சார் யூஸ் பண்றோம், இந்த வண்டியில தான் எங்க சேல்ஸ் போவாரு, இந்த வண்டியில தான் நாங்க கலெக்ஷன் பண்றோம் என்ன சொன்னாலும் டூ வீலர் உண்டான ஐடிசி இன்எலிஜிபிள் தான். நீங்க தெரியாம எடுத்திருந்தீங்கன்னா இப்ப நீங்க அதை DRC 03 மூலமா ரிவர்ஸ் பண்ணணும். இந்த வாய்ப்பு இருந்தா லாஸ்ட் ஸ்லைட்ல லைவ் டெமோ காமிக்கும் போது சொல்றேன். இப்போ நீங்க DRC 03 போடும்போது இதை நான் சில விஷயங்கள் வந்து நடுநடுல உங்களுக்கு சில முக்கியமான கருத்துக்களும் சொல்றேன்.
2023, 24 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் நீங்க ஏதாவது டிஆர்சி 03 அல்லது எனி டாக்ஸ் ரிவர்சல் பண்றதாக இருந்தால் செக்ஷன் 73, 74 ரெண்டுல எதனால நீங்க தேவைப்படுற செக்ஷன் செலக்ட் பண்ணணும். 2024, 25 இருக்கக்கூடிய தவறுகளை கண்டுபிடித்து இப்பொழுது சரி செய்வதாக இருந்தால் செக்ஷன் 74A தான் செலக்ட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்பவும் சொல்றேன். 2017, 18 இருந்து 2023, 24 வரைக்கும் ஏதாவது வாலண்டரி பேமெண்ட்ல டிஆர்சி 03 மூலமா ரிவர்ஸ் பண்றதாக இருந்தால் வாலண்டரி பேமெண்ட் டிஆர்சி 03ல செக்ஷன் 73, 74 எதுனாலும் செலக்ட் பண்ணலாம். ஆனா 2024, 25 வரும்போது 73யும் லைவ்ல இல்ல, 74 லைவ்ல இல்ல. இப்ப நீ கரண்ட்ல வண்டியை பிடிக்கிற ரோவிங் ஸ்குவாட் ஆபீசர் ஏதோ ஒரு டாக்ஸ கட்ட சொல்ற அப்படிங்கிற பட்சத்துல கட்டாயமாக அதற்கு நம்ம 74A செலக்ட் பண்ணி தான் கட்டணும். சரி, இப்போ 17.5 இன்எலிஜிபிள் ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரிவர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா சர்வீசஸ்ல யூசர் சர்வீசஸ்ல மை அப்ளிகேஷன்ல வாலண்டரி பேமெண்ட் டிஆர்சி 03 செலக்ட் பண்ணி நியூ அப்ளிகேஷனை கொடுத்து அங்க காஸ்ட் ஆஃப் தி பேமெண்ட்ல இது அசர்டைன் டாக்ஸ் பிஃபோர் டிஆர்சி 01ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா நோட்டீஸ் நம்பர் அங்க தானா வரும். அதுக்கு உண்டான டாக்ஸ் எல்லாம் ஆட்டோ கால்குலேட் ஆகும். அங்க நீங்க ரிவர்ஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா தாராளமா நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. சார், இந்த ஐட்டம் நாங்க இந்த பொருளை வாங்கி இந்த பொருளை விற்கிறோம், இட் இஸ் பியூர்லி அண்டர் த ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் நீங்க பதில் கொடுத்தால் ஆபீசர் அக்செப்ட் பண்ணுவாங்க, இதை டிராப் பண்ணுவாங்க. சோ இது ரிப்ளை இன் டூ ஆங்கிள்ஸ். நான் என்ன சொன்னேன், ரெண்டையும் செக் பண்ணணும். ஏற்கனவே ரிவர்ஸ் பண்ணிருக்குமா பண்ணல, இதை எங்க சார் பார்க்கலாம்? ஒவ்வொரு மாசம் 3B டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். மொத்தமாவே அந்த வருஷம் ரிவர்ஸ் பண்ணனா பண்ணலையா அதை பார்க்கணும். அப்படின்னா ஜிஎஸ்டி அண்ட் ஐஎன்ஐ நீங்க ஃபைல் பண்ணாலும் பண்ணலைனாலும் சர்வீசஸ்ல ரிட்டர்ன்ஸ்ல அனுவல் ரிட்டர்ன்ல போயிட்டு ஜிஎஸ்டி அண்ட் ஐஎன்ஐ செலக்ட் பண்ணி நோ நில் ரிட்டர்னை நோ கொடுத்துட்டு உள்ள போய் கன்சால்டேட்டட் ஜிஎஸ்டி 3 ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க கிளிக் பண்ணி 4 பேஜ் பிடிஎஃப் வரும். அந்த 4 பேஜ் பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரிவர்ஸா இல்லையாங்கிறது அங்கேயே காமிக்கும். 4B2ல பண்ணியிருந்தா ஒண்ணு. ரெண்டாவது, எலிஜிபிள் இருந்தா ப்ராப்பர் ரிப்ளை கொடுங்க. நான் திரும்பவும் சொல்ற விஷயம் அதுதான். ஒரு கடையை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி இது எலிஜிபிள் இது இன்எலிஜிபிள் நம்ம ஸ்பிளிட் பண்ண முடியாது. காமனா சில ப்ராடக்ட் இன்எலிஜிபிள், சில ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கடையினுடைய தரத்தை பொறுத்தும் அந்த கடையினுடைய பயன்பாட்டை பொறுத்தும் அதை நம்ம பிரிச்சு கொள்ளலாம். ஏன்னா இன்னும் பேசிக்கலா சோலார் பேனலுக்கு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இபி சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, ஏசிக்கு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இது மாதிரி நிறைய கொஸ்டின் ரைஸ் இருக்கும். காமனா ஏசிக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏசியை வாங்கி ஏசியா விற்கிறவர் ஏசிக்கு எடுத்துக்கலாம். டூ வீலர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. டூ வீலர் ஷோரூம் கார் வாங்கி விற்கிறார், அவர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஃபரன்சியேட் இருக்கும். பட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் சிமெண்டா வாங்கி சிமெண்டா விற்கிறவருக்கும் கம்பியை வாங்கி கம்பியா விற்கிறவர் மட்டும்தான் எடுக்கணும். மிச்சப்படி உங்களுடைய ஆபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காகவோ அல்லது உங்களுடைய ரெசிடென்சியல் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காகவோ நீங்க மெட்டீரியலை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான ஐடிசி இன்எலிஜிபிள். இவ்வளவுதான் சார் கான்செப்ட். சோ ஏற்கனவே ரிவர்ஸ் பண்ணிருந்தா இப்ப ரிவர்ஸ் பண்ண வேண்டாம். ரிவர்ஸ் பண்ணாம இருந்தா இப்ப ரிவர்ஸ் பண்ணுங்க. இந்த பணம் உங்க கிரெடிட் லெஜர்ல ஐடிசி அவைல்டு பட் நாட் யூட்டிலைஸ்ட். திரும்பவும் சொல்றேன், இதை இன்எலிஜிபிள் ஐடிசிய நீங்க ஒருவேளை இன்புட்டை கிளைம் பண்ணி இருந்து பட் நீங்க யூட்டிலைஸே பண்ணலாம், அந்த பணம் அப்படியே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல கைண்ட்லி நோட் த வேர்ட் ஐடிசி அவைல்டு பட் நாட் யூட்டிலைஸ்ட். அந்த கான்செப்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் இல்ல. அதுக்கு இந்த லாஸ்ட் பரவ சேர்த்து கொடுங்க. As per section 50, subsection 3 of the CGST Act 2017, read with rule number 88B of the CGST rules, interest will be applicable for ITC availed and utilized. என்னுடைய கேஸ்ல, in my case, I have only availed the said ITC until date not utilized the same. Hence, interest will not be applicable கொடுங்க. ஒருவேளை தெரியாம அந்த ஐடிசியை எடுத்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள். நிறைய நண்பர்கள் புரியாம சொல்லுவாங்க, இன்னைக்கு வரைக்கும் கிரெடிட் லெஜர்ல பணம் இருந்தா தேவையில்லை, கிரெடிட் லெஜர்ல பணம் இருந்தா தேவையில்லை. இல்ல சார், அவைல்டு பண்ண ஐடிசியை யூட்டிலைஸ் நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் அப்ளிகபிள். யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். சோ இதுல அடுத்த கான்செப்ட் சொல்லணும் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் அண்ட் பில்டிங் நிறைய பேருக்கு பிரச்சனை. இதை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா காமனாவே நம்ம நண்பர்கள் குரூப்ல கேட்டா ஒரே வார்த்தையில எல்லாரும் பதில் சொல்லுவாங்க, இன்சூரன்ஸ் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எடுக்கலாம். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. எந்தெந்த இன்சூரன்ஸ் எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுங்கிறத பிரிச்சு படிக்கணும். திரும்பவும் சொல்றேன், காமனா இன்சூரன்ஸ் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எடுக்கலாம். ஏன்னா 1-2 இன்சூரன்ஸ் மட்டும் தான் கவர்மெண்ட் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ உங்க கடையில இருக்கக்கூடிய ஸ்டாக்கு நீங்க ஸ்டாக் இன்சூரன்ஸ் பண்ணீங்கன்னா 100% எலிஜிபிலிட்டி உண்டு. ஓனருடைய பர்சனல் லைஃப் இன்சூரன்ஸோ சேவிங் பாலிசியோ போறாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது. இது மாதிரி இப்ப சில பொருட்கள் வந்து கவர்மெண்ட் அபாயகமான பொருட்கள் ஒரு 49 கெமிக்கல் ஐட்டம் வந்து கவர்மெண்டே ரெகக்னைஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் வச்சிருக்காங்க. வாய்ப்பு இருந்தா நான் குரூப்ல நோட்டிபிகேஷன் அனுப்பி விடுறேன். அதுல சில ஸ்பெசிஃபைட் குட்ஸும் ஸ்பெசிஃபைட் ப்ராடக்ட்டும் இருக்கும். அந்த பொருள் பண்றவங்க அவங்க கடையில வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயமா இன்சூரன்ஸ் பாலிசி போடணும். அப்போ லேபர் ஆக்ட் படி எதெல்லாம்
மஸ்ட் எதெல்லாம் அவசியம்னு கொடுத்திருக்காங்களோ அது சம்பந்தப்பட்டதான இன்சூரன்ஸுக்கு 100% எடுத்துக்கலாம். இப்ப கார் வாங்கியிருக்கோம் சார். அந்த காருக்கு இன்சூரன்ஸ் போட்டு எடுக்கலாமா எடுக்கக்கூடாது. அதே நேரத்துல ஒரு லோடு வெஹிக்கிள் உங்க கடைக்கு நீங்க வாங்குறீங்க. ஒரு ஈச்சர், ஒரு டாடா லீலாண்ட் வண்டி, ஒரு டாடா ஏஎஸ், ஒரு அசோக் லீலாண்ட் லாரி இது போன்ற விஷயங்கள் வாங்குறீங்க. இதுக்கு இந்த மோட்டார் வெஹிக்கிள வந்து ஆர்டிஓல கமர்ஷியல் வெஹிக்கிளா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த வண்டிக்கு உண்டான ஐடிசி நீங்க கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த வண்டி உங்க பேலன்ஸ் ஷீட்ல நிக்குது அப்படின்னா, தாராளமாக அந்த மோட்டார் வெஹிக்கிளுக்கு உண்டான ஐடிசி இன்சூரன்ஸ்ல இருக்க ஐடிசிய கிளைம் செய்து கொள்ளலாம். திரும்பவும் புரியுற மாதிரி சொல்றேன். ஒருவேளை உங்க கடைக்கு ஸ்டாக்குக்கு போற இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஓனருக்கு போற பெர்சனல் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது. ஸ்டாஃப் வெல்ஃபேர் பட் இட் சுட் பி மஸ்ட் அப்படின்னு அண்டர் லேபர் ஆக்ட்ல இருந்தா எடுத்துக்கலாம். வண்டி மோட்டார் வெஹிக்கிள் அதே நேரத்துல அது கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆர்டிஓல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா 100% எலிஜிபிள் ஃபார் த இன்சூரன்ஸ். சில நண்பர்கள் வந்து இந்த இடத்துல ஒரு தவறான கொள்கை கொண்டு கடைபிடிக்கிறாங்க. இது ஆரம்பத்துல இருந்து நான் டீச் பண்றேன். என்ன சொல்றோம் அப்படின்னா, சார் நாங்க வந்து இப்ப எங்க கடைக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு லோடு வண்டி வாங்கியிருக்கோம் சார். அந்த லோடு வண்டியில சிமெண்ட் கம்பி எல்லாம் கொண்டு போய் இறக்குறோம் சார். பின்னாடி பிரச்சனை வரக்கூடாதுக்காக நாங்க என்ன பண்றோம், வண்டிக்கு உண்டான ஐடிசி எடுத்துக்கிறோம் சார். இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கம்மியா இருக்கு, அதை ரிவர்ஸ் பண்ணிடும். நெவர் டூ த சேம் மிஸ்டேக். ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. அந்த வண்டிக்கு உண்டான இன்புட்டை நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா, வண்டி சம்பந்தப்பட்ட அத்தனையும் நீங்கள் கிளைம் செய்து கொள்ளலாம். அதுல வரக்கூடிய டயரு, மெயின்டெனன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதனால இந்த டிஃபரன்ஷியேட்டை புரிஞ்சு பதில் கொடுங்க. இன்சூரன்ஸுக்கும் பில்டிங் மெட்டீரியலுக்கும் கான்செப்ட் இதுதான். பில்டிங் மெட்டீரியலுடைய கான்செப்டே தனி. ஒரு இன்ஜினியரா இருக்காரு அப்படின்னா அந்த கான்செப்டை நம்ம தனியா படிக்கணும். ஏன்னா அது வந்து இடம் யாருடையது, மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். மிச்சப்படி சிமெண்ட் அண்ட் டைல்ஸ், கம்பி, அயனு, ஸ்டீலு, எலக்ட்ரிக்கல் குட்ஸை பொறுத்த வரைக்கும் வாங்கி ரீசேல் பண்றவங்களுக்கு 100% எலிஜிபிள். இதுக்கு என்ன சார் பதில் கொடுக்கணும் அப்படின்னா, 2 பர்ச்சேஸ் பில் சாம்பிள், 2 சேல் பில் சாம்பிள் வச்சு இதெல்லாம் எனக்கு எலிஜிபிள்னு கொடுக்கணும். ஒண்ணு. 2வது, இந்த கோட்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய வணிகர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேட்ல இருந்து மைக்ரேட் ஆகுற பொழுதும், மாசம் ஜிஎஸ்டி 1 ஃபைல் செய்கிற பொழுதோ, அல்லனா அவங்க நியூ ஜிஎஸ்டி எடுக்கிற பொழுதோ தெரியாமல் தவறுதலாக 9971 கோட கொடுத்திருப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட இருந்து நீங்க இந்த ஐட்டமே பர்ச்சேஸே பண்ணிருக்க மாட்டீங்க. நான் திரும்ப சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. நீங்க இவர்ட்ட இருந்து பியூட்டி சர்வீசஸ் 9971 சம்பந்தப்பட்ட ஒரு கோட நீங்க வந்து சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ணி அது இன்எலிஜிபிள் ஐடிசி, அந்த ஐடிசி நீங்க கிளைம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் பில் எடுத்து பார்த்தா அது அந்த ஐடிசிக்கு சம்பந்தப்பட்ட இதே இல்ல. என்கிட்ட ப்ராப்பர் பில் இருக்கு. எனக்கு அவர் சரக்கு அனுப்பியிருக்காரு. அது பார்த்தா பிஸ்கட்டோட பில். சோ ஹட்சசன் சம்மரி ரிப்போர்ட் பண்ணதுல தப்பு இருக்கலாம். அவர் தவறுதலா ரிப்போர்ட் பண்ணார் அப்படிங்கறதுக்காக என்னுடைய ஐடிசியை பிளாக் பண்ணது சரியில்லை அப்படிங்கறத நம்ம சேலஞ்ச் பண்ணணும். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. சப்ளையரு தவறுதலா ஒருவேளை ஒரு ஐடிசியை கொடுத்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஐடிசி தவறுதலாக நமக்கு அவரு வந்து ஹட்சசன் சம்மரி தப்பா கொடுத்தாக்கா என்னுடைய ஐடிசி நீங்க எனக்கு தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கியூ பண்ணி சேலஞ்ச் பண்ணணும். சோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க நிப்பாட்டலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து ஜிஎஸ்டி லேட் பீஸ். இன்னுமே நம்ம நண்பர்களுக்கு அந்த சந்தேகம் தீரல சார். ஜிஎஸ்டிஆர் 1க்கு லேட் பீஸ் இருக்கா இல்லையா, இதுதான் நார்மலா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வர கேள்வி. 100% இன்சூரன்ஸ் ஜிஎஸ்டிஆர் 1 பொறுத்த வரைக்கும் லேட் ஃபீஸ் உண்டு. அதுல சேஞ்சஸே இல்ல. ஏன்னா ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன்ஸை நமக்கு அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ற பொழுதே ஜிஎஸ்டிஆர் 1க்கு லேட் ஃபீஸ் இருக்குன்னு சட்டத்திலே சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 2, ஜிஎஸ்டிஆர் 3 இத 3 தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஜிஎஸ்டிஆர் 3 வாஸ் வித்ரான். ஜிஎஸ்டிஆர் 2 கண்ணிலே காமிக்கல. அதுதான் இப்ப ஐஎம்எஸ் வந்துகிட்டு இருக்கு. ஜிஎஸ்டிஆர் 3B என்பது நடுவுல சொருகப்பட்டதான ரிட்டர்ன். சரி, நீங்க சம்மரைஸ் பண்றதுக்காக இந்த ஃபார்மை கொடுங்கன்னு கொண்டு வந்தாங்களே தவிர ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு நீங்க தான் லேட் ஃபீஸ் கட்டுறீங்க. ஜிஎஸ்டிஆர் 1க்கு சட்டத்துல இருக்கு. ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துல இருந்ததை விட ஃபியூச்சர்ல நம்மளுடைய நண்பர்களுடைய வசதிக்காக வணிகர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது ஆக்சுவலா பில்ல பாஸ் பண்ணி லால கொண்டு வராம அட்வைசரி மூலமா நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணி சர்க்குலர்ல சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டாங்க. சில நோட்டிபிகேஷன், சில சர்க்குலர் லாவை பைண்ட் பண்ண முடியாதுங்கிற கான்செப்ட் இருந்தாலும் ஜிஎஸ்டிஆர் 1க்கு உண்டான லேட் ஃபீஸை பார்க்கிற பொழுது டு த பெனிஃபிட் ஆஃப் தி டாக்ஸ் பேயர் அடிப்படையில இதை ரெடியூஸ் லேட் ஃபீஸை நம்ம ஏத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஐஐடி நோட்டீஸ் வரக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் திரும்ப ஞாபகப்படுத்த விஷயம், ஜிஎஸ்டி 9 ஃபைல் பண்ணவங்களுக்காக மட்டும் இல்ல, ஜிஎஸ்டி 9 நான் ஃபைலர்ஸுக்கும் வருது. யாரெல்லாம் ஜிஎஸ்டி லேட்டா ஃபைல் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேத்துக்கும் அன்னைக்கு இருந்தக்கூடிய லேட் ஃபீஸ் அடிப்படையில் லேட் ஃபீஸ் கால்குலேட் பண்ணி வருது. ஏன்னா நிறைய பேர் அப்பெல்லாம் வந்து ஜிஎஸ்டி 1 ஃபைல் பண்ணாம 3B ஃபைல் பண்ணா போர்ட்டல் எடுக்கும். அதே மாதிரி 12 மாசம் 3B வேணாலும் ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். R1 போடாம இருந்தாங்க. வருஷ கடைசியில் R1 போட்ட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஜிஎஸ்டி 1க்கு நாள் கணக்கா கால்குலேட் பண்ணி எக்கு தப்பா லேட் ஃபீஸ் வந்திருக்கு. வேற வழியே இல்ல, அதை கட்டித்தான் ஆகணும். எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்ல. ஜிஎஸ்டி 1 லேட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வேவர் ஸ்கீமும் இது வரைக்கும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அதுல எந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் இல்ல. தயவு செய்து ஜிஎஸ்டி 1 லேட் ஃபீஸை நெக்லெக்ட் பண்ணாதீங்க, கட்டுங்க. இப்ப இதை இந்த பினான்சியல் இயரோட எப்படி சார் ஒப்பிட்டு பேசுவது அப்படின்னா, அந்தந்த மாசத்துக்கு உண்டான ரிட்டர்ன் மந்த்லி ரிட்டர்னா இருந்தா 11ஆம் தேதியும், QRMP ஸ்கீம் 13ஆம் தேதிக்குள்ளாகும்,
GSTR 1 தாக்கல் செய்து பழகுங்கள். ஒரு நாள் தாமதித்தாலும் GSTR 1 நில் ரிட்டர்ன் லயபிலிட்டி நில்லாக இருந்தால் ரூ. 10 நமக்கு வந்து CGST ரூ. 10 SGST ரூ. 10 கால்குலேட் பண்ணுவாங்க. ஏதாவது லயபிலிட்டி இருக்கு, டாக்ஸ் லயபிலிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு CGST ரூ. 25 SGST ரூ. 25 நமக்கு எடுப்பாங்க. நான் பிபிடியை பிடிஎஃப் மாத்தி பின்னாடி அனுப்புறேன். பட் இந்த ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. பழைய வருஷத்துல என்ன லேட் ஃபீஸ் இருந்துச்சு அப்படிங்கிற ஸ்கிரீன்ஷாட்டும் கொடுத்துருக்கேன். ஜூன் 2021 இருந்து அப்ளிகபிள் ஃப்ரம் 1 ஜூலை. அதனால அதுல இருந்து பாக்குற பொழுது GSTR 1 நில் ரிட்டர்ன் இருந்தா ஒரு நாளைக்கு ரூ. 20, அதிகபட்சம் ரூ. 500. அதர் தான் நில் ரிட்டர்ன் எனி ஒரு லயபிலிட்டி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டேர்ன் ஓவர் பேஸா பிரிச்சிருக்காங்க. டெய்லி ரூ. 50, ரூ. 25 CGST, ரூ. 25 SGST. டேர்ன் ஓவர் 1.5 கோடிக்கு உள்ள இருந்தா அதிகபட்சம் ஒரு மாசத்துக்கு GSTR லேட்டா போட்டா ரூ. 2000, 1.5 கோடி இருந்து 5 கோடி வரைக்கும் இருந்தா 5000, 5 கோடிக்கு மேல இருக்கவங்களுக்கு GSTR 1க்கு 10,000 உண்டு. அதனால GSTR 1க்கு லேட் ஃபீஸ் இருக்கா இல்லையாங்கிற கேள்வியை விட்டுருங்க. GSTR 1க்கு லேட் ஃபீஸ் உண்டு. ஒரு நாள் லேட்டா பண்ணாலும் கட்டாயம் கட்டணும். ஒருவேளை இப்ப நான் கட்டிக்கலாமா சார் அப்படின்னா நீங்க வாலண்டரி பேமெண்ட் DRC 03 லேட் ஃபீஸ்ல கட்டலாம். ஆனா பின்னாடி நோட்டீஸ் வர பொழுது ஏற்கனவே கட்டணமா கட்டலாம்னு தெரியாம திருப்பி ஒருக்கா செகண்ட் ரீபேமெண்டா ஆயிடக்கூடாது. அதனால பழைய வருஷங்களுக்கு உண்டான GSTR 1க்கு அந்த அக்கௌண்ட்ஸ் நீங்க தொடர்ந்து மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னா தாராளமா வாலண்டரி பேமெண்ட்ல DRC 03ல ஃபீஸுக்கு நேரா கட்டி ஆஃப்செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 21, 22 நோட்டீசஸ்க்கு நான் ஃபைலர்ஸ் ஆஃப் 9க்கு வருது. GSTR லேட்டா ஃபைல் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கிறது. இதை எதையும் அவாய்ட் பண்ண முடியல, கட்டாயம் கட்டணும். அடுத்த கான்செப்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லேட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வாய்சஸ். இது என்ன அப்படின்னா சார் ஏப்ரல் மாசம் நான் வந்து ஒரு பார்ட்டிக்கு GSTR 1 நம்மளே எடுத்துக்கோமே. ஏப்ரல் மாசம் GSTR 1 நீங்க ப்ராப்பரா ஃபைல் பண்ணிட்டீங்க சார். GSTR 3 கட்டிட்டீங்க, வேலை முடிஞ்சிருச்சு. மே முடிஞ்சு, ஜூன் முடிஞ்சு. ஆனா ஜூலை மாசம் GSTR 1 ஃபைல் பண்ணும்போது தான் நமக்கு ஞாபகம் வருது ஏப்ரல் மாசம் சேல்ஸ்ல ஏதோ தப்பு பண்ணிருக்கோம், ஒரு 2 பில்ல விட்டுருப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் வருது. இல்ல நீங்க அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ற பொழுது பாக்குறீங்க. இல்ல உங்க ரிசிபியன்ட் என்னங்க எனக்கு இந்த பில் 2Aல வரலன்னு கேட்கிறாரு. அந்த சமயத்துல நீங்க பாக்குறீங்க. மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், அடிக்கடி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது 21, 22க்கு மட்டும் பொருந்தாது. கரண்ட் பினான்ஸ்ல இருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அதனால இதை கூர்மையா கவனிங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லேட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வாய்சஸ்ல நிறைய அக்கௌண்டன்ட் பண்ணக்கூடிய தவறுகள் அதான். இப்போ அந்த ஏப்ரல் மாசம் பில்லு விட்டு போச்சுன்றக்கா என்ன பண்றாங்க, ஜூன் ஜூலையோட ரிட்டர்ன் போடும் பொழுது ஏப்ரல் டேட் போட்டு ஜூலை மாசம் GSTR 1 ஏத்தி விடுறாங்க. அது எல்லாமே இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லேட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வாய்சஸ்னு வருது. ஒருவேளை அந்த மாசம் ப்ராப்பரா காண்பித்திருந்து அந்த மாசம் ப்ராப்பரா GSTR 3B ஃபைல் பண்ணதாக இருந்தால் ஒருவேளை அந்த மாசம் நான் நெட் டாக்ஸ் லயபிலிட்டி கட்டுற மாதிரி இருந்தா அதுக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். பட் லேட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வாய்சஸ்க்கு ஆக்சுவல் டாக்ஸ் அமௌண்ட் என்னவோ எத்தனை நாள் நான் லேட்டா ரிப்போர்ட் பண்ணிருக்கணும் அத்தனை நாளைக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏப்ரல் மாசம் பில்லு மே மாசம் ஏப்ரலோட GSTR 3B மே மாசம் என்னைக்கு நான் ஃபைல் பண்ணிருக்கணும் அன்னையில இருந்து இந்த பில்ல கொண்டு எந்த மாசம் GSTR 1ல நான் ரிப்போர்ட் பண்றோம் அந்த மாசம் GSTR 3B ஃபைல் பண்ற தேதி வரைக்கும் கால்குலேட் பண்ணி அத்தனை நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இதை அவாய்ட் பண்ண முடியாது. இது அமெண்டடுக்கும் வரும். ஒருவேளை இப்ப நிறைய நண்பர்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது என்ன, போன வருஷத்தோட தவறு சேல்ஸ் ஏதாவது விட்டுருந்தா இந்த வருஷம் நவம்பர் 30 அல்லது அக்டோபர் மாசம் ரிட்டர்ன் வரைக்கும் சரி பண்ணலாம். அப்போ போன அக்டோபருக்கு உண்டான பில்ல போனது இந்த வருஷம் அக்டோபர்ல போன அக்டோபர் தேதியை போட்டு நீங்க ஏத்தி விட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயமாக அதுக்கு லேட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வாய்சஸ்க்கு 18% இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் உண்டு. அந்த டாக்ஸை கட்டி தான் ஆகணும். அது IGST, CGST, SGST, செஸ் 4 ஹெட்டிங்குமே பொருந்தும். அதனால இந்த லேட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வாய்சஸ் விட்டு போன பில்ல திருப்பி ஏத்தல கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. ஒருவேளை உங்க ரெசிபியன்ட்டுக்கு உங்களுக்கு இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா டு அவாய்ட் த இன்ட்ரெஸ்ட்க்கு ஆல்ரெடி நடந்த குட்ஸ் மூவ்மெண்ட் ஆகி இப்ப நம்ம கரண்ட் ரேட்ல பில்ல போட்டு மாத்தலாமானா இது ஃபோர்ஜரி கேஸ்ல அஃபென்ஸ்ல வரும். அப்படி செய்ய முடியாது. அதனால கூடுமான வரைக்கும் பில்ல ப்ராப்பரா வாங்கி எதுவும் சேல்ஸ் விட்டுருக்க. இப்ப அதனாலதான் இன்வாய்ஸ் உள்ள நண்பர்கள் இதை கவனிச்சுக்கோங்க. நீங்க இன்வாய்ஸ் கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா பில்லு விட்டு போகாம செக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப ஜூலை மாசம் ரிட்டர்ன் இன்னைக்கு நீங்க முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில நீங்க போர்ட்டல் லாகின் பண்ணி B2B பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்க டேலியோ அது எனி சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்றீங்க அங்க போட்டக்கூடிய இன்வாய்ஸும் GSTR போர்ட்டல்ல ஆட்டோ பாப்புலேட் ஆயிருக்கிற இன்வாய்ஸும் மேட்ச் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. சப்போஸ் இங்கேயே நம்ம வந்து ஏதாவது விட்டு போயிருக்கா, நம்ம இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி அங்க எதுவும் வராம இருக்கா, இல்ல நம்ம வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணாம இருக்கோமா, இது போன்ற விஷயங்களை ப்ராப்பரா செக் பண்றதுக்கு கரண்ட் பினான்சியல் இயர்ல இருந்து நீங்க இப்போ கரண்ட் மந்த் வந்து செக் பண்ண ஆரம்பிங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லேட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வாய்சஸ் வெரி பிக் ப்ராப்ளம். இன்னைக்கு நமக்கு அந்த கான்செப்ட் தெரியாது. வேல்யூ ஹியூஜா இருக்கு. 10 லட்ச ரூபாய் பில் 20 லட்ச ரூபாய் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டாக்ஸுக்கு அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் கட்டும் பொழுது நமக்கு மிக சிரமமாக இருக்கும். அதுல டாக்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய கிரெடிட் லெட்ஜர் இருக்க பணத்தை பயன்படுத்த முடியும். லேட் ஃபீஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டியை பொறுத்தவரைக்கும் கேஷ் லெட்ஜர் மூலமா தான் கட்டணும். அப்போ இதை கட்டுற பொழுது நமக்கு ஒரு கூடுதல் சுமையாக மாறிவிடக் கூடாது. அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் லேட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வாய்சஸ் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அடுத்ததா வந்து பார்க்கும்போது இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம். போன பினான்சியல் இயர்ல கொடுத்த பில்ல கொண்டு இந்த பினான்சியல் இயர்ல
வேல்யூவா அமெண்ட் பண்றோம். அதாவது வேல்யூவ நீங்க டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா கவர்ன்மெண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் திருப்பி தர மாட்டாங்க. வேல்யூ அமெண்ட் பண்ணி நீங்க டாக்ஸ் லயபிலிட்டி இன்கிரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதற்கு நமக்கு வந்து செக்ஷன் 50 சப்செக்ஷன் 1 அடிப்படையில இன்ட்ரெஸ்ட் இஸ் அப்ளிகபிள். அதுக்காக கேட்கிறாங்க. இதுக்கு ஜட்ஜ்மென்ட் காப்பி எதுவும் இல்ல. எப்படி ஜிஎஸ்டி ஒன் லேட் ஃபீஸ் கட்டணுமோ, அதே மாதிரி லேட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வாய்ஸஸ்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்ட சேலஞ்ச் பண்ண முடியல. கட்டி தான் ஆகணும். கட்டுறோம். அடுத்து ரொம்ப முக்கியமா கொஞ்சம் எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ரூல் நம்பர் 42, 43 காமன் கிரெடிட் ரிவர்சல். மேக்ஸிமம் 43 ரொம்ப வராது சார். 0.1% யாருக்கு வரும் அப்படின்னா, ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கி அல்லது ஒரு அசட்ட வாங்கி அந்த அசட்ட 5 ஆண்டுகள் முழுமையாக பயன்படுத்தாத பட்சத்தில், திரும்பவும் சொல்றேன், ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி அல்லது ஒரு அசட்ட எதையாவது வாங்கி அதை 5 ஆண்டுகள் முழுமையாக என்னுடைய பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் வியாபாரத்திலே பயன்படுத்தாமல் அந்த முழுமையான 5 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த பொருளை நான் மறு விற்பனை செய்வதாக இருந்தால், அப்போ ரூல் நம்பர் 43 அப்ளிகபிள். எத்தனை நாள் அந்த பொருளை யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும், அதுக்கு உண்டான டாக்ஸ் மட்டும் தான் இன்புட் எடுத்து மீதியை கால்குலேட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணணும். இது ரொம்ப ரேரா வரும். பட் ரூல் நம்பர் 42 என்ன அப்படின்னா, எல்லா கடைக்கும் வந்திருக்கு. எலக்ட்ரிக்கல், பெயிண்ட், காட்டன். அதாவது நேரடியா சொல்லணும்னா, யாரெல்லாம் எக்ஸாம்டட் குட்ஸ் சேர்த்து சேல் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்கு சார். அது என்ன வருது அப்படின்னா, ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த வருஷம் ஜிஎஸ்டி 3B என்ன வேல்யூ டாக்ஸ் அமௌண்ட் ஆட்டோ கால்குலேட் ஆயிருக்கோ ஐடிசி இன்புட் அது அப்படியே கொடுத்திருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் கரண்ட்லயும் அப்படின்னா, காமன் கிரெடிட் அதாவது எக்ஸாம்டட் பண்றவங்க மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. டாக்ஸபிள் மட்டும் தான் பியூர்லி பண்றீங்கன்னா யூ ஹேவ் கேன் டேக் எனி ஐடிசி. உங்களுடைய காமன் கிரெடிட்டை பிரிச்சே எழுத வேண்டாம். தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். அசட்டுக்கு தேவையானதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா எக்ஸாம்டட் பண்றதாக இருந்தால் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், காமன் கிரெடிட் எடுக்கிறாண்டா நீங்க அதை ரிவர்ஸ் பண்ணுங்க. இப்ப நேரடியா நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த சொல்லவா? நீங்க ஒரு ரைஸ் சப்ளை ரைஸ் மெர்ச்சன்ட்டா இருக்கீங்க சார். உங்கள்ட்ட நீங்க ஒரு அரிசி கடையோட கணக்கு பாக்குறீங்க. அந்த அரிசி கடையில 26 கிலோ பை வித்தா எக்ஸம்டட். 26 கிலோக்கு கீழ இருக்கிற பைய வித்தீங்கன்னா டாக்ஸபிள். இப்ப இந்த அரிசி கடைக்கு நீங்க வாடகை கொடுக்குறீங்க. உங்க லேண்ட்லார்டு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்காரு. அந்த அன்ரெஜிஸ்டர்ட் லேண்ட்லார்டுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாடகைக்கு ஆர்சிஎம் எழுதுறீங்க. இந்த ஆர்சிஎம் இந்த மாசம் எக்ஸம்டட் டர்ன்ஓவர் இருக்கு, டாக்ஸபிள் டர்ன்ஓவர் இருக்குன்னா நீங்க ப்ரொபோர்ஷனேட்டா கால்குலேட் பண்ணி ஃபார்முலா போட்டு கண்டிப்பாக அந்தந்த மாதமே ரிவர்ஸ் செய்து விடுங்கள். திரும்பவும் சொல்றேன், காமன் கிரெடிட் அப்படிங்கிறது எதெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, பேங்க் சார்ஜஸ், கடை வாடகை, ரெண்ட், டெலிபோன் பில்லு, டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், இது மாதிரி எதெல்லாம் நீங்க எக்ஸ்பென்சஸ் ஒரு அசெட் ஒரு மிஷின் வாங்கியிருக்கோம், டாடா ஏஸ் வாங்கியிருக்கோம், லோடு வெஹிக்கிள் தான் எலிஜிபிள் தான். ஆனா நீங்க எக்ஸம்டட் குட்ஸும் அதுல விற்கிறதாக இருந்தால் ப்ரொபோர்ஷனேட்டா டாக்ஸை ரிவர்ஸ் பண்ணும். திஸ் இஸ் ரூல் நம்பர் 42. ஏற்கனவே காமன் கிரெடிட் ரிவர்சலுக்கு நம்ம நிறைய செஷன் எடுத்திருக்கிறோம். ஃபார்முலாவை நான் குரூப்ல போட்டு விடுறேன். நம்ம குரூப்ல இன்ட்ரோடுக்காக அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். அதனால ரூல் நம்பர் 42 அடிப்படையில நீங்க ஒர்க் பண்றதா இருந்தா, இப்போ வரக்கூடிய மாதங்கள் இது வரைக்கும் பண்ணல சார். போன வருஷம் எல்லாமே அக்டோபர்ல இருந்து வாடகைக்கு ஆர்சிஎம் கட்டியிருக்கோம். இன்புட் எடுத்துக்கிட்டோம் சார். ரிவர்ஸே பண்ணல அப்படின்னா, இப்பயாவது ரிவர்ஸ் பண்ணுங்க. எக்ஸம்டட் குட் சேல் பண்றவங்க இந்த மாசத்துல இருந்தே கம்மிங் மந்த்ல இருந்தே ப்ரொபோர்ஷனட்டா கால்குலேட் பண்ணி ஃபார்முலா போட்டு தயவு செஞ்சு இந்த காமன் கிரெடிட்டுக்கு உண்டான ஐடிஸை ரிவர்ஸ் பண்ணுங்க. இப்ப பழைய வருஷத்துல அவங்க கொடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு காமன் கிரெடிட் எதுவுமே எடுக்கல, எல்லாமே 4B1ல பெர்மனன்ட் ரிவர்ஸ்ல போடுறீங்க அப்படின்னா தாராளமா தைரியமா ரிப்ளை கொடுங்க. ஆல்ரெடி மிக ரிவர்ஸ்ன்னு கொடுங்க. இல்ல நீங்க உண்மையில ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க, காமன் கிரெடிட்டோட வேல்யூ ஏதோ ஒன்னு இருக்கு, ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பட்சம் வருதுன்னா தாராளமா இப்போ உங்களுடைய கிரெடிட் லெட்ஜர் இருக்க பணத்துல இருந்து ரிவர்ஸ் பண்ணுங்க. திரும்பவும் சொல்ற விஷயம், ஐடிசி அவைல்டு பட் நாட் யூட்டிலைஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அங்க அப்ளிகபிள் இல்ல. இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டாம். கேஷ் மூலமா தான் அந்த டாக்ஸை கட்டுற மாதிரி இருந்தா கண்ணை மூடிட்டு இன்ட்ரெஸ்ட் கட்டி விட்டுருங்க. சோ எக்ஸம்டடும் டாக்ஸபிளும் சேர்த்து பண்றவங்களுக்கு ரூல் நம்பர் 42 நோட்டீஸ் வரும். அதை நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டா நல்லது. ரிவர்ஸ் பண்ணல சேலஞ்ச் பண்றதா காமன் கிரெடிட் எடுக்கலன்னு சேலஞ்ச் பண்ணுங்க. எடுக்கல அப்படின்னா பர்ச்சேஸ் புக் ரெண்டா பிரிக்கணும். எதெல்லாம் எலிஜிபிள் எதெல்லாம் இன்எலிஜிபிள், எதை எடுத்திருக்கேன் எதை எடுக்கல அப்படிங்கறத பிரிக்கணும். இதுல ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, அப்போ 21, 22 பொறுத்த வரைக்கும் நம்ம நடுவுல பேசின ஒரு விஷயம் தான் 4A5 எடுத்து 4B1லயோ 4B2லயோ ரிவர்ஸ் பண்றதுக்கு பதிலா இப்பதான் நேரடியா சொன்னா 24, 25ல இருந்தா இன்னும் சொல்ல போனா 4B1னா பெர்மனன்ட் ரிவர்சல், 4B2னா டெம்பரரி ரிவர்சல், 4B1ல போடுறது கிரெடிட்ல இருந்து கழியும், 4B2ல போட்டீங்கன்னா எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்ல போய் உட்காரும். இதுல என்ன சட்ட சிக்கல்னா, இது அடுத்த மாசம் நீங்க 4A5ல ஆட் பண்ணணும். ரிவர்ஸ் பண்றதுக்கு தனியா காலம் கொடுப்பாங்களா 4B2ல, ஆனா ரீக்ளைம் பண்றதுக்கு தனியா காலம் கிடையாது. 4A5ல எடுக்கணும். கொஞ்சம் கவனம். இந்த மாதிரி விஷயங்கள் ஆப்ஷனலா வருது. ஒரு பக்கம் தான் ஏறுது, ஒரு பக்கம் ஏறல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நாமே கண்ணை குத்திக்க கூடாது. கவனமா செயல்படுங்க. இதை நீங்க ஏற்கனவே ரிவர்ஸ் பண்ணது ரீக்ளைம் பண்றதுக்கு ஒரு இடம் கொடுத்திருப்பாங்க. பட் ஏற்கனவே ரீக்ளைம் பண்ணதான் இப்ப நான் எடுக்கிறேங்கிறத சொல்றதுக்கு 4A5ல தான் நீங்க ஆல்டர் பண்ணி ஆகணும். சோ அப்போ பழைய வருஷங்கள்ல நிறைய நண்பர்கள் தவறுதலா என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன விஷயம் தான் சார். அக்டோபர் மாசம் கார் வாங்கியிருக்கோம். ஆனா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அந்த இன்புட்டை எடுக்கவே இல்லை.
எடுத்தா தானே ரிவர்ஸ் பண்ணணும். எடுக்கவும் இல்ல, ரிவர்ஸும் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம அந்த மாசம் எந்தெந்த பில்லெல்லாம் இன்புட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில வச்சு, பர்ச்சேஸ் புக்கோட நம்ம எக்ஸ்பிளனேஷன் குடுத்தோம் அப்படின்னா, ஆஃபீசர் அக்செப்ட் பண்ணுவாரு. அதனால இந்த 40 43க்கான ரிப்ளை ரெடி பண்ற பொழுது, டேக் மச் மோர் டைம் எடுத்து ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணி, காமன் கிரெடிட் எடுத்திருக்கோமா, எடுக்கலையா? இல்ல எடுக்கவே இல்ல, ரிவர்ஸும் பண்ணல. 2 கான்செப்ட்ல பார்க்கணும். 4A5ல எடுத்து 4B2ல சொல்லணும். 4A5லயே நான் என்ன பண்ணிருக்கேன், 18 பில் வந்திருக்குங்க. 3 பில்ல விட்டுட்டேன். 15 பில்லுக்கு தாங்க இன்புட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இத நீங்க ப்ரூவ் பண்ணணும். அலாங் வித் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் டாக்குமெண்டோட நீங்க வந்து ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணணும். ஆனா இப்போ எக்ஸம்ப்டட் குட்ஸ் பண்றவங்க கூடுமான வரைக்கும் அந்தந்த மாதமே உங்களுடைய டாக்ஸபிள் குட்ஸையும் எக்ஸம்ப்டட் குட்ஸினுடைய சேல்ஸையும் ஆவரேஜ் கால்குலேஷன் போட்டு ப்ராப்பர் ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணி கண்டிப்பாக ரிவர்ஸ் செய்து கொள்ளுங்கள். பின்னால வரக்கூடிய லிட்டிகேஷன்ஸ்ல இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். அடுத்து ஜிஎஸ்டி 9 லேட் ஃபீஸ் 9 சொல்லிட்டு அதுக்கு அடுத்த கான்செப்ட் போறதுக்குள்ள சேட் பாக்ஸ் எடுக்க ஒரு சில கேள்விக்கு வந்துடுறேன். இப்போ ஜிஎஸ்டி 9 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்துல 2020-21 ஜிஎஸ்டி 9 பொறுத்த வரைக்கும் நிறைய நண்பர்கள் அப்பவுமே 2 கோடிக்கு மேல வந்தும் ஃபைல் பண்ண முடியாம 2 கோடிக்கு மேல நீங்க வந்து டேர்ன் ஓவர் பண்ணி ஜிஎஸ்டி 9 ஃபைல் பண்ணாம இருக்கீங்க. ஃபைல் பண்ணாதவங்களுக்கும் ஒருவேளை சில நண்பர்களுக்கு போர்ட்டல்ல வந்து அன்னைக்கு தேதிக்கு லாபம் அதிர்ஷ்டம் நம்ம நினைச்சுக்கிட்டோம். ஜிஎஸ்டிஆர் 1 2021-22 டியூ டேட் 31/12/2022 தாண்டி ஃபைல் பண்ற பொழுது அன்னைக்கு போர்ட்டல் லேட் ஃபீஸ் கேட்கல. திரும்பவும் சொல்றேன் சார், 2021-22 எந்த வருஷமாக இருந்தாலும் கவர்மெண்டா பார்த்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்காத வரைக்கும் அந்த வருஷத்தினுடைய கேலண்டர் இயருடைய கடைசி தேதி, அதாவது ஒரு பினான்சியல் இயருக்கு உண்டான அந்த கண்டினியூட்டி கேலண்டர் இயர்ல 31 டிசம்பர் தான் லாஸ்ட் டேட் ஃபார் ஜிஎஸ்டி 9 அனுவல் ரிட்டர்ன். இந்த அனுவல் ரிட்டர்னை ஃபைல் பண்ற பொழுது லேட்டா ஃபைல் பண்ண லேட் ஃபீஸ் நம்மளே கட்டிருக்கணும். நிறைய நண்பர்கள் அன்னைக்கு என்ன பண்ணாங்க, விளையாட்டுத்தனமா போர்ட்டலே கேட்கல, அதனால நான் லேட் ஃபீஸ் கட்டாம ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு இப்ப லேட் ஃபீஸ் வருது. நம்பர் 1 கேட்டகரி. ரெண்டாவது 21-22ல 2 கோடியை தாண்டி இருக்காங்க. ஆனா ஜிஎஸ்டி 9 ஃபைல் பண்ண அப்படின்னா அவங்களுக்கு இப்ப லேட் ஃபீஸ் வருது. ஒரு நாளைக்கு 100, 200 மணிக்கு கால்குலேட் பண்ணி வரும். ஆனால் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி 9ல மட்டும்தான் ஒரே ஒரு கால்குலேஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த ரேட் ஆஃப் ஃபைல் பண்றவங்களுக்கு அனுவல் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி 100, 200 ரூபாய் அல்லது 0.25% ஆஃப் தி டர்ன் ஓவர் ஆஃப் சிஜிஎஸ்டி 0.25% ஆஃப் தி டர்ன் ஓவர் ஆஃப் தி எஸ்டிஎஸ்டி whichever is lower அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். நீங்க மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா 10% ஆர் 10,000 whichever is higher இப்படிதான் ஜிஎஸ்டில இருக்கும். ஆனா இந்த ஜிஎஸ்டி 9 பொறுத்த மட்டும் உங்களுக்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, டெய்லி 100, 200 ரூபாய் அல்லது 0.25% ஆஃப் சிஜிஎஸ்டி 0.25% ஆஃப் எஸ்ஜிஎஸ்டி ஆன் தி டோட்டல் டர்ன் ஓவர் பட் whichever is lower. டெய்லி 200 ரூபாய் போட்டா 40,000 ரூபாய் தான் வருது. டர்ன் ஓவர் பேஸ்டா போட்டா 0.25 போட்டா 88,000 வருது. 40,000 கட்டினா போதுமானது. சோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கால்குலேஷன்ல போட்டு நிறைய அனுப்புறாங்க. இந்த ஜிஎஸ்டி 9 லேட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வேவருக்கான ஆப்ஷன் இல்ல. இது வந்து வேவர் எப்ப கொடுத்தானா 1/4/2023ல இருந்து 30/6/2023 வரைக்கும் கொடுத்து அப்புறம் 2 மாசம் 31/8/2023 வரைக்கும் ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. சோ அப்பவுமே 2022-23 வரைக்கும் உண்டான ரெடியூஸ் லேட் ஃபீஸ் கொடுத்தாச்சு. அம்னஸ்டி ஸ்கீம் ஒரு முறை மன்னிப்பு திட்டம் தான் ஜிஎஸ்டில பொதுவா உண்டு அப்படிங்கனால மீண்டும் பழைய வருஷங்களுக்கான லேட் ஃபீஸுக்கான வாய்ப்புகள் வேவருக்கான வாய்ப்பு வருமா அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு முறை மன்னிப்பு திட்டம் அம்னஸ்டி ஸ்கீம் கொடுக்கப்பட்ட ஆயிற்று. அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர்ஸை கால்குலேட் பண்ற பட்சத்துல நீங்க 9 லேட்டா ஃபைல் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா லேட் ஃபீஸை கட்டணும். ஒருவேளை இப்ப கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்ல சார் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான ஆப்ஷன் நான் கொடுத்திருக்கிறேன். அந்த 1/4/2023ல இருந்து 31/8/2023க்குள்ள ஃபைல் பண்ணா நீங்க 10,000 20,000 ரூபாய் கட்டினா போதும். அதுக்கு முன்னாடியே அதுக்கு பின்னாடியே ஃபைல் பண்ணுவாங்க, கூடுதலா தான் கட்ட வேணும். சோ இப்ப கரண்ட் பினான்சியல் இயர்ல என்ன சார் 9 லேட் ஃபீஸ் அப்படின்னா 2 கோடி வரைக்கும் நீங்க லேட்டா ஃபைல் பண்ணலாம். பழைய வருஷத்துல below 2 crores இருந்தா 9 ஃபைல் பண்ணா லேட்டா ஃபைல் பண்ணா லேட் ஃபீஸ் உண்டு. பட் இந்த கரண்ட் பினான்சியல் இயர்ல இருந்து 2 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் 2 கோடிக்கு கீழ இருக்கவங்க லேட்டா ஃபைல் பண்ணா லேட் ஃபீஸ் வராது, நாட் அப்ளிகபிள். 2 கோடில இருந்து 5 கோடி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு டெய்லி சிஜிஎஸ்டி 25 ரூபாய், எஸ்டிஎஸ்டி 25 ரூபாய், 0.02% ஆஃப் தி டர்ன் ஓவர் ஃபார் எஸ்டிஎஸ்டி 0.02% டர்ன் ஓவர் ஃபார் தி சிஜிஎஸ்டி கேட்பாங்க. அதான் டோட்டலா 0.04 ஒரு நாளைக்கு 50 ரூபாய். 5 கோடில இருந்து 20 கோடி வரைக்கும் பண்றவங்களுக்கு 50 100 ரூபாய் ஒரு நாளைக்கு டர்ன் ஓவர்ல 0.04% தான் இருக்கும். 20 கோடிக்கு மேல பண்ணக்கூடிய வணிகர்களுக்கு பழைய ஸ்லாப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு 100 200 டர்ன் ஓவர்ல 0.5% ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. விச்செவர் இஸ் லோயர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஜிஎஸ்டி 9 லேட் ஃபீஸ்க்கு உண்டு. சரிங்க சார், இப்ப 21-22ல ஜிஎஸ்டி 9 நான் ஃபைல் பண்ணிட்டேன். இப்ப இந்த கேட்டகரியை பத்தி நம்ம பேசுவோம். 21-22ல ஜிஎஸ்டி 9 லேட்டா தான் ஃபைல் பண்ணிருங்க. இப்ப அதிகாரி எனக்கு லேட் ஃபீஸ் கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னா என்ன சார் பண்ணணும்? 99% இல்ல 100% கட்டி தான் ஆகணும். இப்போ கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்ல சார். அப்ப நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு வேவர் அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்தாட்டும் ஒரு பெட்டிஷனை கொடுத்து வேவருக்கு அப்ளை பண்ணுங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா வேவர் அக்செப்ட் பண்ண மாட்டார்.
0-1 கொடுத்து 0-1 கொடுப்பாரு. அதுக்கப்புறம் 3 ரிமைண்டர் கொடுப்பாரு. 3 ரிமைண்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டிஆர்சி 07 இஷ்யூ பண்ணுவார். நீங்க டாக்ஸ் கட்ட இயலாத பட்சத்தில் நல்லா கவனிங்க. லேட் ஃபீஸ் கட்ட முடியல. பட் வி ஹேவ் டு நீட் சம் மோர் டைம். ஏன்னா லேட் ஃபீஸ் கட்டாம தப்பிக்க முடியாது. இல்ல வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அம்னஸ்டி ஸ்கீம். அந்த கான்செப்ட்ல போறதா இருந்தா கூட இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பிரேயர் வேவருக்கான பிரேயரை கொடுத்து ஒரு அப்ளிகேஷனை போட்டு வச்சு அதை ஒரு 3 பெர்சனல் ரிமைண்டர் பெர்சனல் ஹியரிங்கான வாய்ப்பும் ரிமைண்டரும் கொடுத்து டிஆர்சி 07 ஆர்டர்லையும் போட்டு ஆர்டர் டிமாண்ட் உங்க பேர்ல ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 90 நாள் இருக்கு. அந்த 90 நாள் பிளஸ் ஒரு 30 நாள் டிலேடு பீரியட் கான்டனேஷன் பீரியட் மெடிக்கல் சர்டிபிகேட்டோட அப்பீலுக்கு அப்ளை பண்ணலாம். லேட் ஃபீஸ் அப்படிங்கறனால நீங்க அப்பீலுக்கு போறதா இருந்தா ப்ரீ டெபாசிட் தேவையில்லை. டாக்ஸா இருந்தா 10% ப்ரீ டெபாசிட் கட்டணும். லேட் ஃபீஸ் அப்படிங்கறனால லேட் ஃபீஸ் மட்டும் இருக்கனால ப்ரீ டெபாசிட் அங்க வராது. அட்வொகேட் ஃபீஸோ டாக்ஸ் பிராக்டிகல் ஃபீஸோ மட்டும் அப்பீல் கொடுத்தா போதும். அப்பீல்ல போட்டு வச்சுக்கணும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் அப்பீல் வர்றதுக்குள்ள ஏன்னா அப்பீல் போட்டீங்கன்னா 4 மாசம் 6 மாசம் அது டைம் ஆகி ஹியரிங் கூப்பிட்டு அப்பீல் அட்மிட் பண்ணி அவர் நம்ம அட்ஜுகேட் பண்ற வரைக்கும் டைம் பீரியட் இருக்கு. அதுக்குள்ள அம்னஸ்டி வந்து அப்பீல ஏபிஎல் 01 போட்டு வித்ரா பண்ணி நீங்க ஸ்கீமுக்குள்ள போகலாம். இல்ல அப்படின்னா அன்னைக்கும் இதே லேட் ஃபீஸ் தான் வரப்போகுது. ஏன்னா விச்சவர் இஸ் லோயர் ஒன்னு டெய்லி 100 200 அல்லது 0.25% டேர்ன் ஓவர் தான் வரும். தள்ளி கொடுக்காலும் இன்னில இருந்து லேட் ஃபீஸ் கூட போறது இல்ல. இது வந்து லேட் ஃபீஸ் கட்ட முடியாத நண்பர்களுக்கு இப்ப கொடுக்கக்கூடிய ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தானே தவிர இட் இஸ் நாட் த ப்ராப்பர் வே. சரியா? அடுத்து 9C. இந்த 9Cல இருக்கக்கூடிய பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா பழைய காலத்துல பழைய வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா GSTR 9 is a return. GSTR 9C is not a return. It is a reconciliation statement. So there is no need to pay GSTR 9Cக்கு லேட் ஃபீஸ் இல்லைன்னு நம்ம வாதாடிக்கிட்டு இருந்தோம். பட் அவங்க என்ன பண்ணாங்க சட்டத்தை ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒரு 5 கோடிக்கு மேல ஒருத்தர் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காரு. அதாவது ஒன்ஸ் ஹூ இஸ் எலிஜிபிள் ஃபார் GSTR 9C அப்படின்னா அவர் எப்ப when he files his GSTR 9 and 9C is the fulfillment of annual return அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வராங்க. அதாவது 5 கோடிக்கு மேல பண்ணிருக்கூடிய வணிகர் 9 மட்டும் பண்ணா பத்தாது. அனுவல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது 9ம் 9Cயும் சேர்த்து பண்ணால் மட்டும்தான் அது அனுவல் ரிட்டர்ன். அதனால 9C லேட்டா பண்ணா அதுக்கு லேட் ஃபீஸ் உண்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 2022-23 வரைக்கும் உண்டான 9Cய இப்போ 2023-24 வரைக்கும் கூட எடுத்துக்கங்க. 31/3/2025க்குள்ள நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு லேட் ஃபீஸ் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அதையும் மீறி நிறைய நண்பர்கள் 21-22 10 கோடி பண்ணிட்டு 9C போடாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் தான் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. ரிட்டர்னை ஃபைல் பண்ணாம இருக்காதீங்க. பட் ஏன்னா இன்னைக்கு நிறைய நண்பர்களுக்கு நீ வரக்கூடிய வருஷத்துல டியூ டேட்ல இருந்து 3 ஆண்டுகள் கழித்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாம லாக் ஆக போகுது. அப்போ ரிட்டர்னே ஃபைல் பண்ண முடியல ரிட்டர்னே ஃபைல் ஆகாம இருந்தா ஆபீசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில அண்டர் செக்ஷன் 47ல நீங்க ரிட்டர்ன் டிலேடு அல்லது ரிட்டர்ன் வாஸ் நாட் ஃபைல் அப்படின்னா உங்களுடைய ஜிஎஸ்டி சுமோட்டோ கேன்சல் பண்ணுவதற்கோ சஸ்பெண்ட் பண்ணுவதற்கோ சட்டத்தில் அதிகாரிக்கு இடம் இருக்கிறது. அப்போ டோட்டல் கொலாப்ஸ் ஆகி ஒரு நாள் நிக்கும். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி ஹைகோர்ட்ல போய் ரிட்டு போட்டு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து மல்லு கட்டுறதுக்கு பதிலா இப்பவே நீங்க 9க்கு வந்து லேட் ஃபீஸை கட்டி ஃபைல் பண்ணுங்க. 9C லேட் ஃபீஸ் இல்லாமையும் ஃபைல் ஆகும். ஃபைல் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி லேட் ஃபீஸ் மட்டும் அவர் டிமாண்ட் போட்டானா 90+30 நாள் இருக்கு. ஒரு அப்பீல போட்டு வைங்க. அது எஜுகேஷன்ல வந்து நெருங்கி வர்ற பொழுது ஒருவேளை அம்னஸ்டி வரலன்னா அன்னைக்கு நம்ம லேட் ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல அந்தந்த பீரியடுக்கு உண்டான ரிட்டர்னை எந்த ஒரு ரிட்டர்ன் GSTR 1 இருக்கட்டும் 3B இருக்கட்டும் 9 இருக்கட்டும் 9C இருக்கட்டும் காம்போசிஷன் பண்ணக்கூடிய CMP 08 இருக்கட்டும் GSTR 4 இருக்கட்டும் GSTR 7 இருக்கட்டும் GSTR 8 இருக்கட்டும். ஏன்னா அதுக்கும் லேட் ஃபீஸ் இருக்கு. எதுவாக இருந்தாலும் உரிய தேதியில் கூடுமானால் 2 நாள் 3 நாள் காலதாமதம் ஆனால் கூட உரிய தாமத கட்டணத்துடன் தாக்கல் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். முக்கியமான கருத்து அந்தந்த ரிட்டர்னை டியூ டேட் தாண்டி ஃபைல் செய்கிற பொழுது அதுக்கு உண்டான ஆக்சுவல் லேட் ஃபீஸ் என்னவோ அதை ப்ராப்பரா கட்டியே ஃபைல் பண்ணீங்கன்னா பின்னாடி இவ்வளவு பெரிய பேர்டனை நம்ம கொண்டு வரதை நம்மளால தவிர்க்க முடியும். அதனால ஆக்சுவலி 9C பொறுத்த வரைக்கும் லேட் ஃபீஸ் என்பது டியூ டேஸ் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் தி ஆக்சுவல் டேட் ஆஃப் GSTR 9 நாட் ஃப்ரம் தி ஃபைல்டு டேட் ஆஃப் GSTR 9. ஏர்லியர் GSTR 9 வாஸ் நாட் a return. ஆனா இப்போ வந்து அது ஒரு ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். சரியா? சோ ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ அப்படிங்கிறது GSTR 9C. அதுக்கு நீங்க ஒரு ரிப்ளை கொடுங்க. பிரேயருக்கு வேவருக்காக பிரேயர் பண்ணுங்க. அப்பீலுக்கு டிமாண்ட் ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா அப்பீலுக்கு போங்க. லேட் ஃபீஸ் அப்படிங்கனால ப்ரீ டெபாசிட் வராது. நீங்க அதுக்கப்புறம் அப்பீல நம்ம வந்து அதை தொடர்ந்து பார்த்து கொள்ளலாம். அடுத்ததுக்கு போறதுக்குள்ள சேட் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துடலாம். We filed GST 9 after the due date, but the turnover below 2 crore only. Late fees applicable சார் 2024-25 ஃபினான்ஷியல் இருந்து மட்டும் தான் நீங்க டர்ன் ஓவர் 2 கோடிக்கு கீழே இருந்து GST 9 லேட்டா ஃபைல் பண்ண லேட் ஃபீஸ் வராது. பழைய வருஷங்கள் 2021-22 இருந்தா உங்களுக்கு லிமிட் 2 கோடிக்கு கீழே இருந்தாலும் லேட்டா ஃபைல் பண்ண லேட் ஃபீஸ் உண்டு. மளிகை கடை grocery shop exempted சார். குட் பர்ச்சேஸ் சேம் குட் சேல்ஸ் இன் எக்ஸம்ப்டட். ஒய் ஐடிசி ரிவர்சல் சார்? சார் நீங்க மளிகை கடையா இருந்தா எக்ஸம்ப்டட் வாங்கி எக்ஸம்ப்டட் விற்கும்போது நீங்க ஐடிசி எடுக்க கூடாது.
பியூர்லி எக்ஸாம்டடா இருந்தா உங்களுக்கு ஐடிசியே தேவையில்லை. அப்ப அந்த இடத்துல நம்ம ஏதோ தப்பு பண்றோம். அததான் நான் அப்பவே சொன்னேன். ஒரு அரிசி கடைக்காரர் 26 கிலோ பைய எக்ஸாம்டடா விக்கிற பொழுது 5 கிலோ பைய வாங்கி விக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான ஐடிசி தான் எடுக்கணும். மிச்ச ஐடிசி காம்படிட்டிவ் எடுக்கக்கூடாது. நீங்க பியூர்லி எக்ஸாம்டட் குட்ஸ் பண்றீங்க அப்படின்னா டோட்டலாவே நீங்க கட்டக்கூடிய வாடகைக்கு உண்டான ஆர்சிஎம் ரிவர்ஸ் தான் பண்ணணும். பினான்சியல் இயர் 24-25 நயன்சிக்கான லேட் ஃபீஸ் நயனுக்கு என்ன லேட் ஃபீஸோ அதே லேட் ஃபீஸா நயன்சிக்கு உண்டு. சோ நயனுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய லேட் ஃபீஸ் சார்ட்டை நீங்க எடுத்துக்கங்க. பிடிஎஃப் நான் கண்டிப்பா அனுப்பி விடுறேன். அதுலயும் இருக்கும். ஜிஎஸ்டிஆர் 1 லேட் ஃபீஸ் மேக்ஸிமம் பெர் டர்ன் ஓவர் லிமிட் அதான் 1.5 கோடியில இருந்து 5 கோடி 5 கோடி டு 20 கோடி 20 கோடிக்கு மேல நான் அது ஒரு ஸ்லாப் வச்சிருந்தேன். அந்த ஸ்கிரீன்ஷாட் இந்த பிபிடியோட சேர்த்து அனுப்புறேன். அதுல நம்ம தெரிந்து கொள்ளலாம். சோ 9CA பொறுத்த வரைக்கும் லேட் ஃபீஸ்க்கு இதுதான் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐடிசி கிளைம் ஃப்ரம் கேன்சல் டீட்டர்ஸ் ரிட்டர்ன் டிஃபால்டர்ஸ் ஆர் நான் டாக்ஸ் பேயர்ஸ். இவங்ககிட்ட இருந்து வந்திருக்கக்கூடியதுல அடுத்த சாப்டருக்கு நம்ம போறோம். கிட்டத்தட்ட ஒரு பாதி டாபிக்ஸ் தான் கவர் பண்ணிருக்கோம். சோ நான் கொஞ்சம் ஸ்பீடாவே போயிடுறேன். இது என்ன அப்படின்னா 2-3 விஷயங்கள் பேசிக்கா பார்க்கணும் சார். ஒண்ணு, ரெட்ரோஸ்பெக்டிவ் கேன்சல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து இப்ப சமீபத்துல நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு சப்ளையர் உங்களுக்கு நேத்து வரைக்கும் ஒரு பில் கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு ஸ்ட்ரீட் சர்வே ஆபீஸா ஒரு கடைக்கு போயிருப்பாங்க. ஸ்ட்ரீட் சர்வே போகிற பொழுது அந்த ப்ராப்பர் கடைக்காரு இல்ல ப்ராப்பர் ப்ரொப்ரேட்டர் ஒருவேளை லஞ்ச் டைமா கூட இருந்திருக்கலாம். கடை பூட்டி இருப்பாங்க. இப்போ கடை பூட்டி இருக்கேன்னு சொல்லி ஆபீசர் என்ன பண்ணிருப்பாரு? ப்ராப்பர் ஆபீசர் சைட் வெரிஃபிகேஷனுக்கு வந்தவர் அவருக்கு போன்ல அவர் கான்டாக்ட் பண்றாரு. அந்த வணிகர் போன்லயும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்ல. ஒருவேளை பக்கத்துல விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி கடையே இங்க இல்லங்க. இந்த பிசினஸ் இங்க நடக்கிற மாதிரி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் ரூல் நம்பர் 87 பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க? அவருடைய ஜிஎஸ்டி நம்பரை சஸ்பெண்டோ கேன்சலோ பண்ணுவாங்க. இந்த கேன்சலேஷன் எப்படி பண்றாங்கன்னா ஜிஎஸ்டி கொடுத்த தேதி ரெட்ரோஸ்பெக்டிவ் கேன்சலா 1/7/2017 தேதி போட்டு கேன்சல் பண்ற பொழுது அப்போ உங்களுடைய பர்ச்சேஸ் டேட்டுக்கு முன்னதாகவே நல்லா கவனிங்க. உங்களுடைய கையில இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் பில் டேட்டுக்கு முன்னதாகவே இந்த ஜிஎஸ்டி நம்பர் வாஸ் கேன்சல்டு. சோ இந்த ஐடிசி வாஸ் இன்எலிஜிபிள். திரும்பவும் சொல்றேன். இன்னைக்கு டேட்ல ஒரு வணிகரை வந்து பில் ட்ரேடராவோ போகஸ் டீலராவோ அவரை வந்து ராங் டிஃபால்டர் ரிட்டர்ன் டிஃபால்டராவோ ஒருவேளை டிபார்ட்மெண்டல் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவரை இன்னைக்கு டேட்ல கேன்சல் பண்ண மாட்டாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் கேன்சல் அப்படிங்கிற கான்செப்ட் அடிப்படையில ப்ரீவியஸ் டேட் போட்டு கேன்சல் பண்ற பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய கேன்சலேஷன் டேட்டுக்கும் நீங்க வாங்கிருக்கக்கூடிய பில் டேட்டுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கும். நம்ம ப்ராப்பரா ஒரு ஜிஎஸ்டிஆர் 1 கொடுத்திருப்பாரு. ஜிஎஸ்டிஆர் 2A பில் வந்திருக்கும். 2B வந்திருக்கும். 3B அவர் ப்ராப்பரா ஃபைல் பண்ணிருப்பாரு. நீங்க பேமெண்ட்டையும் கொடுத்திருப்பீங்க. ஆனா அவர் ரிட்டர்ன் டிஃபால்டராக இருந்தால் அல்லது போகஸ் டீலரா இருந்தா ரெட்ரோஸ்பெக்டிவ் கேன்சல் ஆயிருந்தா அதுக்கு உண்டான ஐடிசி ரிவர்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ அவங்க கொடுக்குற நோட்டீஸ்ல கொடுக்குற விஷயம். நம்பர் 1 விட்டுருங்க. 2வது, இப்போ இந்த நான் டாக்ஸ் பேயர் கான்செப்ட்ல என்ன அப்படின்னா ரிட்டர்ன் டிஃபால்டர் நான் டாக்ஸ் பேயர் என்ன அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு ஒரு சப்ளையர் பில்லு கொடுத்திருக்காரு. ப்ராப்பரா ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிருக்காரு. அந்த ஜிஎஸ்டிஆர் 1ல கொடுத்த பில் 2A 2Bலயும் வந்துருச்சு சார். நீங்களும் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க. அடுத்த ஆப்ஷன் அவர் ஜிஎஸ்டிஆர் 3Bயும் ஃபைல் பண்ணிருப்பாரு. இதை நீங்க நார்மல் காமன் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல சர்ச் டாக்ஸ் பேயர்ல போய் அவர் ஜிஎஸ்டி நம்பரை போட்டு கீழே ரிட்டர்ன் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கனாலே வந்துரும் ஃபைலிங் ட்ராக்கர்ல. ஆனா ஒருவேளை அவர் அன்னோயிங்லி ஜூன் மாசம் உங்ககிட்ட கொடுத்த பில்ல R1ல ரிப்போர்ட் பண்ணிட்டு 3B நில் ரிட்டர்னா ஃபைல் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அவரு ப்ராப்பர் ரிட்டர்ன் ஃபைலர் தான், லைவ்ல தான் இருக்காரு. ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆகல, ஜிஎஸ்டி கேன்சல் ஆகல, லைவ்ல இருக்காரு. உங்களுக்கும் அவருக்கு இடையில பிசினஸ் டிரான்சாக்ஷன் நல்லாவே ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. ப்ராப்பர் R1 வாஸ் ஃபைல்டு, GST 2A வாஸ் ஜெனரேட்டட், GST 2B வாஸ் ஜெனரேட்டட், பேமெண்ட் வாஸ் டன் டு தி எலக்ட்ரானிக் மோட். எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றோம். குட்ஸ் மூவ்மெண்ட்டும் நடந்திருக்கு சார். இவே பில் இருக்கு, இன்வாய்ஸ் இருக்கு, டோல்கேட் பில் இருக்கு, எல்லாம் சரி. ஆனால் அந்த வணிகர் GST 3Bயை தெரியாமலோ இல்லைன்னா லயபிலிட்டி கூட இருக்குன்ற காரணத்துக்காக அடுத்த மாசம் சேர்த்து கட்டிக்கலாம் இந்த மாசம் GST 3B நில் ரிட்டர்னா போட்டிருந்தாருன்னா அந்த டாக்ஸை நம்ம கட்டணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனையும் 2வது பிரச்சனை இப்படி வருது. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? அவரை கூப்பிட்டு நீங்க GST 3B நில் ரிட்டர்ன் போட்டதா ஆபீசர் சொல்றாரு, எனக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அப்ப அவர் என்ன சொல்றாரு? இல்லங்க அந்த மாசம் நாங்க 3B தெரியாம நில் ரிட்டர்ன் போட்டது உண்மைதான். ஆனா அதுக்கு அடுத்த மாசத்துலதான் நாங்க வந்து அந்த டாக்ஸ் வந்து நாங்க சேர்த்து கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அவரிடமிருந்து எழுத்துப்பூர்வமான ஒரு ரிட்டர்ன் டாக்குமெண்ட் எழுத்துப்பூர்வமா லெட்டர் பண்ண நீங்க எழுதி வாங்க. டு whom sir it may concern போட்டு this is to certify that we have filed our GST at 3B as nil return instead of declaring our liability in the month of எந்த மாசம் at we have added our actual sales in the month of எந்த மாசம் 3B அந்த டாக்ஸை சேர்த்து கட்டியிருக்கான்றதை எழுதி வாங்கிக்கங்க. இதுக்கு பேரு தேர்ட் பார்ட்டி டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டை போர்ட்டல்ல ரிப்ளைக்கு அப்லோட் பண்ண வேண்டாம். பர்சனல் ஹியரிங்கான வாய்ப்பு கேட்டு நீங்க ஆபீஸ்ல இந்த லெட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. எப்படி நமக்கு உண்டான போர்ட்டல்ல கம்யூனிகேஷன் பிட்வீன் டாக்ஸ் பேயர் ஒரு ஆப்ஷன் இருக்கோ அத மாதிரி அவங்க கம்யூனிகேஷன் பிட்வீன் டாக்ஸ் ஆபீசர்ஸ் இடையில இந்த
சப்ளையர் இவருக்கு பில் பண்ணிருக்காரு, இது நில் ரிட்டர்ன் பண்ணதா தகவல் வந்திருக்கு. பட் அவர் அதுக்கு அடுத்த மாசத்துல அந்த டாக்ஸ் லயபிலிட்டியை ப்ராப்பரா பே பண்ணதா சொல்றாரு. இட் இஸ் ரைட் ஆர் ராங்னு கேட்டுக்குவாங்க. அது அக்செப்டபிளா இருந்தா நமக்கு அந்த டாக்ஸை ரிவர்ஸ் பண்ண வேண்டாம்னு நமக்கு ஆப்செட் பண்ணி தருவாங்க. இது ஒண்ணு. இவங்க ப்ரொவிஷனல் கிரெடிட் பேலன்ஸ்ல இருக்க பணத்தை வந்து ரிட்டர்ன் டிஃபால்டரா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நமக்கு பிளாக் பண்ணிட்டு நோட்டீஸ் கொடுப்பாங்க. நீங்க குட்ஸ் மூவ்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். சோ 5 மேஜர் கண்டிஷன் ஒரு ஐடிசி எடுக்கிறதுக்கு தேவை சார். ஒன்னு வேலிட் டாக்ஸ் இன்வாய்ஸ். வேலிட் டாக்ஸ் இன்வாய்ஸ்னா என்ன அப்படின்னா அடிக்கடி நான் சொல்ற விஷயம், ஒருவேளை உங்களுடைய சப்ளையர் உங்களுக்கு வந்து இன்னைக்கு உங்களுடைய அக்கவுண்டிங் பர்பஸ்க்காக ஒரு பில்ல உங்களுக்கு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அனுப்பிப்பாரு. எந்த சாஃப்ட்வேர்ல இருந்து பிடிஎஃப் கன்வெர்ட்ல அழகா பண்ணலாம். ஆனா அதுல ப்ராப்பரா சைன் இருக்காது. ஒண்ணு கீழே திஸ் இஸ் அ கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் இன்வாய்ஸ், நோ சிக்னேச்சர் ரெக்வயர்ட்னால இருக்கணும். அதுவும் இல்ல, கிரவுண்ட் சீலும் இல்ல, சைடும் இல்ல அப்படின்னா இட் இஸ் நாட் அ வேலிட் டாக்ஸ் இன்வாய்ஸ். சோ நீங்க இன்னைக்கு வாங்கி பில்ல ஏத்திக்கிறீங்க, பட் ப்ராப்பரான பில்ல தபால் மூலமாவோ கொரியர் மூலமாவோ இல்ல சைன் பண்ண ஸ்கேன் காப்பியை வாங்கியாவது நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து தான் வைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது குட்ஸ் மூவ்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும் சார். நிறைய நண்பர்கள் அதுல நிறைய தவறு. சோ ஒரு கொள்முதல் நடந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக வெளிமாநிலத்திலிருந்து வந்துச்சு அப்படின்னா லாரி ஃப்ரைட் கட்டியிருக்கீங்களா, இறக்குக்கூலி ஏற்றுக்கூலி கட்டியிருக்கீங்களா, ப்ராப்பரான எவிடன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்க. மூணாவது முக்கியமான விஷயம், அந்த ஐடிசி நீங்க எடுப்பதற்கு 180 டேஸ் டாக்குமெண்ட் பேமெண்ட் 180 நாளைக்குள்ள அந்த பில்லுக்கு உண்டான ஃபுல் பேமெண்ட் ஆஃப் நீங்க கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா டாக்ஸ் ரிவர்ஸ் பண்ணும். அந்த நீங்க வாங்கின பொருள் அண்டர் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5ல ரெஸ்ட்ரிக்ட் ஆகாத பொருளான்னு பார்க்கணும். சப்ளையர் ஜிஎஸ்டி 3B மூலமா டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டிருக்கணும் என்பது மிக முக்கியமான ஒண்ணு. செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2C படிச்சு பாருங்க. செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2C போய் பாத்தீங்கன்னா சப்ளையர் ஜிஎஸ்டி 3B மூலமா டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை கொடுத்திருப்பாங்க. அப்படி கட்டாம இருந்தாங்க அப்படின்னா அந்த ஐடிஸ் நம்ம ரிவர்ஸ் தான் பண்ணணும். இது 2A 2Bல வந்திருக்கும். ஜிஎஸ்டிஆர் 1ல ப்ராப்பரா கொடுத்திருப்பாரு. குட்ஸ் மூவ்மெண்டே நடந்திருந்தாலும் ஜிஎஸ்டிஆர் 3B மூலமா அவர் டாக்ஸ் கட்டாத பட்சத்தில் அந்த டாக்ஸை நம்ம கட்ட வேண்டியது வருது. ஸோ ரிட்டர்ன் டிஃபால்டர் ஜிஎஸ்டிஆர் 3B தெரியாம நில் ரிட்டர்ன் கொடுத்தவங்க போல்டர் சிகரை கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த பேர்டன் எல்லாம் ப்ரூஃப் ஆஃப் பேர்டனை நம்ம தான் எடுத்துக்கணும். இது அதிகாரி பொறுப்பெடுத்துக்க மாட்டாரு. ஸோ நான் சொன்ன இத்தனை விஷயங்களையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால இதை சர்வே பண்ண முடியும். அடுத்த சாப்டருக்கு நம்ம மூவ் ஆயிடலாம். நியர்பை க்ளோசிங் டைம். இவேபிள் வர்சஸ் ஜிஎஸ்டிஆர் 1. இந்த இவேபிள் வர்சஸ் ஜிஎஸ்டிஆர் 1 பிரச்சனை வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் நமக்கு தீரல. அதாவது இதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கிறேன். இவேபிள் ஜென்ரேட் பண்ற பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர் ஏரியால ஜாப் ஒர்க்குக்காக அனுப்புறாங்க சார். இவேபிள் ஜென்ரேட் பண்ற பொழுது என்ன பண்றேன்னா டெலிவரி எல்லாம் ப்ராப்பரா இருக்கும். இவேபிள்ல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஐஜிஎஸ்டி பதிலா செஸ்ன்னு போட்டிருப்பாரு. அப்போ ஆபீசர் என்ன கொடுப்பாரு, செஸ் வாஸ் ரிப்போர்ட்டட் இன் ஜென்ரேஷன் ஆஃப் இவேபிள் அண்ட் வாஸ் நாட் ரிப்போர்ட்டட் இன் ஜிஎஸ்டிஆர் 1. நம்பர் 1. ரெண்டாவது இவேபிள்ல ஜென்ரேட் பண்ணும்போது தெரியாம நம்ம ஆளுங்க 6,40,40,000 பில்லுக்கு 64 லட்சம் ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜிஎஸ்டிஆர் 1ல ப்ராப்பரா 6,40,40,000 கொடுத்திருப்பாரு. 3Bயும் ப்ராப்பரா கட்டியிருப்பாரு. ஆனா he has not reported இல்லன்னா சேல்ஸ் ஒமிஷன் கான்செப்ட்ல கூட எடுத்துக்குவாங்க. சோ இவேபிள்ல கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க அக்கவுண்ட்ஸ் முடிக்கும் போது ஒவ்வொரு மாசமும் எத்தனை இவேபிள் ஜென்ரேட் பண்ணிருக்கோம், அதோட வேல்யூஸ் எவ்வளவு, அந்த வேல்யூஸ் எல்லாமே ப்ராப்பரா இங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கோமா அப்படிங்கறத ஒரு முறைக்கு இது முறை ரீசெக் பண்ணிக்கங்க. ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி இவேபிளும் இன்வாய்ஸ் மேட்ச் ஆகுதா, வேல்யூஸ் மேட்ச் ஆகுதாங்கறத செக் பண்ணிக்கோங்க. தப்பு இருந்தா கரண்ட்ல கூடுமான வரைக்கும் சரி பண்ணிட்டே வந்துருங்க. இவேபிள் வர்சஸ் ஜிஎஸ்டிஆர் 1 இட்ஸ் வெரி பிக் ட்ராஜடி. ஏன்னா அது எப்போ ஜென்ரேட் பண்ணும், அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நமக்கு வரும். ஸோ ஜிஎஸ்டிஆர் 1ல ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணும். ரிப்போர்ட் பண்ண தவறு என்ன, இப்ப சேல்ஸ் புக்கை எடுத்து பாருங்க. ஒருவேளை கிரிட்டிக்கல் மிஸ்டேக்கா இருந்தா ப்ராப்பர் எவிடன்ஸோட நீங்க ஆபீசருக்கு ரிப்ளை கொடுங்க. அக்செப்ட் பண்ணி டிராப் பண்ணுவாங்க. இப்ப நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன். இதை பாத்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட வந்து எந்த மாசம் அப்படின்னா இப்போ ஒரு நவம்பர் மாசத்துக்கு எடுத்து பாருங்க. டாக்ஸபிள் வேல்யூ வந்து 1,31,00,000 கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா எங்களுடைய வேல்யூ வந்து 3,13,243 ரூபா தான். ஆனா நாங்க என்ன பண்ணிருப்போம்னா 1 கோடின்னு கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்கு கீழே இருக்கிறதுல பாருங்க. நவம்பர் மாசம் 66,24,24,000 ஜென்ரேட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி 6,24,000 பில்லு. சோ இந்த மாதிரி ஹியூஜ் டிஃபரன்சஸ் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மைனூட் மிஸ்டேக் இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. பட் இவேபிள்ல ப்ராப்பரா போட்டு ஜிஎஸ்டிஆர் 1 ப்ராப்பரா ஜென்ரேட் பண்ணிருக்குமாங்கிறத தயவு செஞ்சு ரீசெக் பண்ணிக்கங்க. அதுல மிஸ்மேட்ச் இருந்தா இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்கலாம், பின்னாடி நோட்டீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரும். அப்பதான் நம்ம பார்க்க முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணிக்கோங்க. அடுத்து ஜிஎஸ்டிஆர் 1 1A 3B டிஃபரன்ஸ். இந்த ஜிஎஸ்டிஆர் 1A கொடுக்கும் பொழுதே நான் இன்னொரு தகவல் நம்ம குரூப்ல போட்டிருந்தேன். டாக்ஸ் லயபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காகவோ டிக்ரீஸ் பண்றதுக்காகவோ தயவு செஞ்சு ஜிஎஸ்டிஆர் 1A பயன்படுத்தாதீங்க. திரும்பவும் சொல்றேன், உண்மையிலே ஒரு பில்லு விட்டு போச்சு சார். ஏன்னா ஜிஎஸ்டிஆர் 1A ஜிஎஸ்டி நம்பர் சேஞ்சஸ் நீங்க பண்ண முடியாது. போன மாசம் பண்ண தப்ப ஜிஎஸ்டிஆர் 1A இந்த மாசம் சரி பண்ண முடியாது. ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணோடனே 1A ஓபன் ஆகுமானா அதுவும் ஓபன் ஆகாது. நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணி இன்னைக்கு 5ஆம் தேதி ஃபைல் பண்ண கூட 6ஆம் தேதி 1A வராது.
GSTR 1A 12ஆம் தேதி தான் ஓபன் ஆகும். ஆஃப்டர் த டியூ டேட் ஆஃப் தி GSTR 1 பிஃபோர் த ஃபைலிங் ஆஃப் தி GSTR 3B. இதான் GSTR 1A க்கு உண்டான இடைப்பட்ட காலம். இதுல போன மாச தப்ப சரி பண்ண முடியாது. GST நம்பர் வைஸ் சேல்ஸ் சரி பண்ண முடியாது. கச்சஸ்ல இருக்க மிஸ்மேட்ச சரி பண்ண முடியாது. நீங்க உங்களுடைய பார்ட்டிக்கு ஒரு அமௌண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணாலும் அவருக்கு இன்புட்டோ டிக்ரீஸோ எதுவாக இருந்தாலும் அடுத்த மாசம் தான் வரப்போகுது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் அதுல நெகட்டிவ் இருக்கும்போது 1A நீங்க போடுவதற்கு போடாமல் இருப்பது சிறந்தது. ஆனா டாக்ஸ் லயபிலிட்டியை குறைக்கிறதுக்காக மட்டும் 1A ஏன்னா என்ன பிரச்சனைனா இவர் ஒரு கால்குலேஷன் பண்ணி 10ஆம் தேதி 10 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் கொடுத்திருப்பாரு. 12ஆம் தேதி காலையில GSTR 2A டவுன்லோட் பண்ணி பார்த்தா 1 லட்ச ரூபாய் கூட இன்புட் வரல. அப்ப என்ன பண்ணுவாரு? சேல்ஸை திரும்பி டிக்ரீஸ் பண்றாரு. 1A B2C இருந்தா டிக்ரீஸ் பண்ணி இவர் 3B ப்ராப்பரா டாக்ஸ் கட்டுறாரு. ஆனா GSTR 1க்கும் 1A மேஜர் டிஃபரன்ஸ் இருந்தா அதுக்கும் நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஸ்டாக் நோட்டு, பர்ச்சேஸ் டீடைல், சேல்ஸ் டீடைல் கொண்டு போய் வச்சுதான் ஆபீசர்ட்ட நாளைக்கு ப்ரூஃப் பண்ண முடியும். திரும்பவும் ஞாபகப்படுத்துற விஷயம், ப்ரூஃப் ஆஃப் பர்டன் இஸ் அவர்ஸ். நாளைக்கு பேங்க் டீடைல்ஸ் நிறைய வந்திருக்கு, பேங்க் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னா வலுவா மாட்டிக்குவீங்க. GSTR 1 vs 1A டிஃபரன்ஸுக்கு ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸ் இந்த நோட்டீஸ் நிறைய வரும். 1A 3B 3யும் மேக்ஸிமம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் இல்லாம ஒர்க் அவுட் பண்ணுங்க. 1A டாக்ஸ் லயபிலிட்டியை கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ பயன்படுத்தாதீங்க. ஆக்சுவல் GSTR 1A ஃபைல் பண்ணி பழகுங்க. ஏதாவது பிரச்சனை கண்டுபிடிச்சா அதுக்கு அடுத்த மாசம் GSTR 1ல ப்ராப்பர் அமெண்ட்மெண்ட்டோ டெபிட் நோட்டோ கிரெடிட் நோட் ஆப்ஷனையும் பயன்படுத்திக்கங்க. சோ இப்போ இதுதான் இப்ப நாங்க இப்ப எனக்கு 1 vs 1A டிஃபரன்ஸ் நோட்டீஸ் வரும்போது இப்படி நான் ப்ராப்பரா ரிப்ளை கொடுத்தேன். ஆபீசர் அக்செப்ட் பண்ணாரு. 1ல இவ்வளவு வேல்யூ கட்டிருக்கேன், 1A இவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்கோம், GSTR 3Bல கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நாங்க ரிப்ளை கொடுத்தோம். பட் மீகர் அமௌண்ட் இருந்தா பரவாயில்ல, வால்யூம் ஆஃப் அமௌண்ட் இருந்தா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சார். முதல்ல சொன்ன பாயிண்ட் இப்ப திருப்பி லாஸ்டா வந்திருக்கேன். கிரெடிட் நோட் வாஸ் நாட் இம்போர்ட்டட் இன் GSTR 9 7H 1ல ப்ராப்பரா சொல்லாதவங்களுக்கு எக்ஸஸ் கிளைம் ஆஃப் ITC நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதை ப்ராப்பரா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஆல்ரெடி ரிவர்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆக்சுவல் GSTR 3Bயோட அமௌண்ட் எவ்வளவு, நீங்க ரிவர்ஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளவுன்றத கால்குலேட் பண்ணீங்கன்னா அது 2A இருக்க அமௌண்ட் ப்ராப்பரா மேட்ச் ஆயிடும். there is no revenue loss for the government, there is no tax difference அப்படிங்கிறதையும் தாராளமாக கொடுக்கலாம். அப்புறம் இப்போ சமீபமா வரக்கூடிய 2 நோட்டீஸ் இருக்கு. நம்ம பிளான் பண்ணபடி 7 மணிக்கு முடிக்கலாம். RCM unpaid லாரி ஃப்ரைட், RCM unpaid ஃபார் த ஷாப் ரெண்ட் ரெண்டும் இப்ப நிறைய நோட்டீஸ் வருது. இத 21 22ல என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வட மாநிலத்துல குறிப்பா ஆட்டோமொபைல்ஸ் பண்றவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம் நிறைய வந்தது. அவங்க எல்லாமே குஜராத்ல இருந்து ஃபியூப் இன்வெஸ்ட்மெண்ட், ஈகிள்ஸ் இந்த மாதிரி கம்பெனில இருந்து வாங்குற பொழுது 28ஆம் தேதி அங்க பில் பண்ணுவாங்க, இங்க 5ஆம் தேதி வரும். ரொம்ப கவனமா கவனிங்க சார். இப்பயும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மாசம் இன்புட் தேவைப்படுதுங்கிறதுக்காக மந்த் எண்ட்ல வந்த பில்ல நீங்க வாட்டுக்கு இன்புட் எடுத்து பழகாதீங்க. குட்ஸ் வாஸ் நாட் ரிசீவ்ட் அப்படின்னா இன்புட்டை எடுக்க கூடாது. IMS மூலமா பண்ணீங்கன்னா பெண்டிங் தான் வைக்கணும். IMS யூஸ் பண்ணா 4B2ல டெம்பரரி ரிவர்சல் பண்ணி எப்ப குட்ஸ் ரிசீவ் ஆகுதோ அப்பதான் இன்புட் எடுக்கணும். இந்த பாயிண்ட்குள்ள இப்ப போக வேண்டாம். இப்போ RCM அன்பெய்ட பத்தி பேசுவோம். இப்போ அந்த 21 22ல வெளிமாநிலத்து வந்த சரக்குக்கு SRD ரோட்வேஸோ இல்ல VRL லாஜிஸ்டிக்ஸோ நம்ம பேர்ல அந்த மாசம் 4000 ரூபாய் லாரி வாடகை போட்டு அதுக்கு 5% RCM ஏத்தி விட்டுருப்பாரு. RCM பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லாரி ஃப்ரைட்டுக்கு 5% தான் RCM கட்டணும். 12% தேவையே இல்லை சார். இது GTA-வாக இருந்தால் அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்லாபை சொல்லிடுறேன். இத பத்தி பேசினால GTA-வா இருந்தா 3 ஸ்லாப் தான் சார் அவருக்கு. ஒண்ணு either he has to choose FCM or RCM. இதை எப்ப சூஸ் பண்ண, ஒண்ணு அவர் GST எடுத்த 30 நாளைக்குள்ள ஃபார்ம் போடணும், இல்ல 31 மார்ச்சுக்குள்ள ஃபார்ம் போடணும். FCM இருந்தா 5% நோ ITC, 12% கொடுத்தாருன்னா ITC எடுத்துக்கலாம். RCM இருந்தா 5% போதுமானது. அப்போ அவர் உங்களுக்கு கொடுத்துக்கூடிய RCMக்கு டாக்ஸ் நீங்க ஒருவேளை எடுத்து விட்டு ஃபைல் பண்ணிருந்தீங்கன்னா ஃபைல் ஆயிருக்கும். இப்போ அந்த RCM நீங்க கட்டணும். இப்போ கரண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் GSTR 3Bல நீங்க ஆட்டோ பாப்புலேட் எடிட் பண்ணாலே ரெட் அலர்ட் அடிக்கும். ஆனா எடிட் பண்ணீங்கன்னா போகும். இந்த மாசம் நீங்க பண்றது ஒருவேளை சிறப்பாக இருக்கிறது போல தோணலாம். பட் பின்னாடி இதுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும். அதனால லாரி ஃப்ரைட்டுக்கு உண்டான RCM எடுத்து விட்டுட்டு ஃபைல் பண்ணாதீங்க. அதை ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுங்கிறத கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. அன்பெய்ட் ஃபார் தி ஷாப் ரெண்ட் 10/10/2024 இருந்து காம்போசிஷன் டீலருக்கு மட்டும்தான். அதுவும் அந்த காம்போசிஷன் டீலர் அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிட்ட இருந்தா மட்டும்தான் வாடகைக்கு வரி விலக்கே தவிர ரெஜிஸ்டர்டு லேண்ட்லார்ட் குடியிருந்தாருன்னா அஸ் டெனண்டா காம்போசிஷன் டீலருக்கு அங்க வாடகைக்கு வரி விலக்கு இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், காம்போசிஷன் டீலர் வாடகை கட்ட வேணாம்ங்கிற கருத்து தவறானது. காம்போசிஷன் டீலர் அன்ரெஜிஸ்டர்ட் லேண்ட்லார்டு கிட்ட இருந்தால் அவருக்கு RCM கட்டுறதுல இருந்து விலக்கு. ரெஜிஸ்டர்ட் லேண்ட்லார்ட் இருந்தாருன்னா he has to pay the tax. ஒண்ணு. இப்போ ரெகுலர் டீலரா இருந்து அன்ரெஜிஸ்டர்ட் லேண்ட்லார்ட்ட கமர்ஷியல் பிசினஸ் வாடகைக்கு எடுத்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோங்க, வரி கட்டாத பட்சத்தில் இவங்க இந்த மாதிரி நோட்டீஸ் நிறைய இஷ்யூ பண்ணிருக்காங்க. எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா 49B இல்ல சாரி ஷாப் ரெண்ட் எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க GST எடுக்கிற பொழுதோ மைக்ரேஷன் ஆகிற பொழுதோ அங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்லோட் பண்ணீங்கன்னா இட் வாஸ் டேக்கன் ஃப்ரம் த ரெண்டல் டீட் யூ ஹேவ் பீன் அப்லோடட். வெறும் EBயும் ப்ராப்பர்ட்டி ரிசிப்ட் வச்சு ஓன் பில்டிங் கொடுத்துட்டீங்கன்னா வராது.
நீங்க ரெண்டட் பில்டிங்னு கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி கேட்கறாங்க. ஒரு பழைய ரெண்டல் அக்ரிமெண்ட் டீடை வந்து நாங்க என்ன சார் பண்ணோம்னா எவ்ரி 11 months கொடுக்க யூ ஹேவ் டு ரெனிவல் யுவர் ரெண்டல் அக்ரிமெண்ட் டீடு. அதுதான் ஒரு பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல அந்த வணிகம் அந்த வியாபாரம் தொடர்ந்து நடக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளமே ரெண்டல் அக்ரிமெண்ட் டீடு கம்பல்சரி ரெனிவல் பண்ணணும். ஆனா போர்ட்டல்ல ஏத்தணும் அப்படிங்கிறது சட்டம் சொல்லவில்லை. சட்டம் அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறது. திரும்பவும் சொல்றேன் சார், 2018 ஜிஎஸ்டி எடுக்கிற பொழுதுதான் நாங்க வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் டீடு போட்டோம் சார். இன்னும் அப்ப நான் 11 months தான் போட்டேன், இன்னைக்கு வரைக்கும் ரெனிவலே பண்ணல அப்படின்னா இட் இஸ் பியூர்லி ராங். ரெனிவல் பண்ணிக்கங்க, டீடு போட்டு வச்சுக்கோங்க. ஆனா கட்டாயமாக நீங்க போர்ட்டல ஏத்தனமான வேண்டியது இல்லை. சோ இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. இப்போ அன்பெய்டு கான்செப்ட் உள்ள நான் வரேன். ஷாப் ரெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் ஆர்சிஎம் கட்டாதவங்களுக்கு நோட்டீஸ் நிறைய வருது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா அதான் நம்ம முக்கியமானது. சார் இப்போ நான் வந்து போன வருஷத்துக்கு உண்டான ஆர்சிஎம் நான் கட்ட தயாரு சார். ஆனா இன்புட் எடுக்கலாமா? 100% இன்எலிஜிபிள், எடுக்க கூடாது. 3.1 ல நீங்க டாக்ஸபிள் வேல்யூ டாக்ஸ் சொல்லணும். 4A3 ல ஆர்சிஎம் சொல்லணும். 4A5 ல ஆட்டோ காப்ரேட் ஆகும். கண்டிப்பாக 4B1 போன வருஷத்துக்கு உண்டான ஆர்சிஎம் அமௌண்ட்டை இன்புட் இன்எலிஜிபிள் ரிவர்ஸ் தான் பண்ணணும். யூ ஹேவ் டு பே த ஆர்சிஎம் பட் த ஐடிசி ஃபார் த ஆர்சிஎம் பெய்ட் இஸ் இன்எலிஜிபிள். ஆர்சிஎம் உடைய கான்செப்ட் 60 நாள் தான் சார். சர்வீஸ் யூட்டிலைஸ்ட்ன்ற கான்செப்ட்ல 60 நாள் தான். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப கரண்ட் இயர்ல எப்படி சார் வாடகை கொடுக்கணும் அப்படின்னா பழைய கணக்கு பிள்ளைங்க இந்த ஏஜ்டு பர்சன்ஸ் நாங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க சில பெரியவர்கள் அப்படின்னா ஒவ்வொரு மாசம் 5ஆம் தேதி வாடகை செலவு, 6ஆம் தேதி சம்பள செலவு, 7ஆம் தேதி தனது பற்று, 8ஆம் தேதி வந்து வாடகை, இப்படி கணக்கு எழுதி பழகிருப்பாங்க. சார் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த வழிமுறையை கொஞ்சம் மாத்துங்க. உங்களுடைய ஷாப் ரெண்ட்டை நீங்க என்னைக்கு வேணாலும் கொடுத்துக்கோங்க. வாடகையை நீங்க கொடுக்குற டேட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் தி ரெண்ட் என்னைக்கு வேணாலும் இருக்கட்டும். 5ஆம் தேதி கொடுங்க, 10ஆம் தேதி கொடுங்க, 20ஆம் தேதி கொடுங்க. ஆனா இந்த சர்வீஸ் யூட்டிலைஸ் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த மந்த் எண்ட். சோ தி இன்வாய்ஸ் should be generated on the month end அப்படிங்கிறது லாஸ்ட் ஒர்க்கிங் டே. சண்டேவா இருந்தா கூட போடாதீங்க. லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஏப்ரல் மாசமா 30 நாள், மே மாசமா 29 லாஸ்ட் ஒர்க்கிங் டே. சர்வீஸ் வாஸ் யூட்டிலைஸ் என்னைக்கோ அந்த டேட்ல தான் நீங்க வந்து செல்ஃப் இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணணும். செல்ஃப் இன்வாய்ஸ் என்னைக்கு ஜெனரேட் பண்றோமோ அந்த மாசத்துல தான் நீங்க இன்புட்டை கிளைம் பண்ணி எடுக்கணும். அந்த மாசம் ஆர்சிஎம் கட்டணும். ஆர்சிஎம் கட்டி இன்புட் எடுப்பதற்கு உண்டான முக்கிய தகுதி, முக்கியமான ஒரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னா செல்ஃப் இன்வாய்ஸ் ரொம்ப 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 முக்கியம். செல்ஃப் இன்வாய்ஸ் போடவில்லை என்று சொன்னால் ஆர்சிஎம் கட்டுங்க, இன்புட்டை கிளைம் பண்ணாதீங்க. செல்ஃப் இன்வாய்ஸ் ஃபார்மட் நம்ம டாக்ஸ் அப்படின்னு தமிழ்ல மட்டுமே ஒரு 100 தடவை ஃபார்மட் போட்டிருக்கோம். வேணாலும் திருப்பி கேளுங்க. டேலில எப்படி என்ட்ரி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் இன்வாய்ஸ் ஃபார்மட் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்காம தயவு செய்து ஆர்சிஎம் கொண்டான இன்புட்டை கிளைம் பண்ணாதீங்க. கட்டி மட்டும் வச்சுக்கோங்க. பழைய வருஷத்தோட ஆர்சிஎம் இப்ப கட்டினா டிஆர்சி 03 கட்டினாலும் இன்புட் எடுக்க முடியாது. ரிட்டர்ன் மூலமா கட்டினாலும் இன்புட் எடுக்க கூடாது. ஒருவேளை மார்ச் மாசம் உண்டானது ஜூன்ல எடுத்தவங்க நீங்க யாராவது அப்படி எடுத்திருந்தீங்க, 1 மாசம் 2 மாசம் கேப்ல எடுத்திருந்தீங்கன்னா போன வருஷம் பினான்சியல்ல 2024-25 பேலன்ஸ் ஷீட்டை முடிக்கும் பொழுது ப்ரொவிஷன்ல ஆர்சிஎம் டு பி பெய்டு நாங்க டாக்ஸ் நிப்பாட்டி இருந்தால் யூ ஹேவ் எலிஜிபிள் till 30th June 2025. அதை தாண்டி எடுக்க கூடாது. சோ ஆர்சிஎம் அன்பெய்டுக்கும் நிறைய நோட்டீஸ் வருது. 49B மட்டும் சொல்லிட்டு Q&Aக்கு நம்ம போயிடலாம். இது என்ன சார் இந்த 49B அப்படின்னா நீங்க பழைய வருஷங்கள்ல குறுக்கு மறுக்க எப்படி ஆஃப்செட் அடிச்சாலும் போகும் சார். ஐஜிஎஸ்டி தூக்கி சிஜிஎஸ்டி போட்டு, சிஜிஎஸ்டி தூக்கி எஸ்ஜிஎஸ்டி போட்டு, எஸ்ஜிஎஸ்டி தூக்கி ஐஜிஎஸ்டில போட்டா எங்கிட்டுனாலும் அடி வாங்குவோம். இப்ப செய்யக்கூடாது. ஐஜிஎஸ்டி லயபிலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஐஜிஎஸ்டி மட்டும் தான் நீங்க எக்ஸாஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தா மட்டும்தான் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிக்கு அந்த லயபிலிட்டியை கொண்டு வரணும். அதே மாதிரி சிஜிஎஸ்டி உடைய அமௌண்ட் சிஜிஎஸ்டிக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கணும், 2வது ஐஜிஎஸ்டிக்கு தேவையான பயன்படுத்தணும், 3வது எஸ்ஜிஎஸ்டிக்கு பயன்படுத்தணும். இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்படி இல்லாம நிறைய நண்பர்கள் வந்து ஏடிக்கு முக்கிய ஆஃப்செட் பண்ணனால இப்போ எங்களுக்கு வந்து டாக்ஸ் லாஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல நோட்டீஸ் வருது. பட் இட் இஸ் நாட் பியூர்லி ரெவன்யூ லாஸ். நான் வந்து ஆஃப்செட் அடிக்கல, முன்னப்ப அடிச்சனால கவர்மெண்டோட காசை நான் எடுத்து உள்ள வச்சுக்கல. உங்களுக்கு டாக்ஸ் லாஸ் எதுவும் இல்ல. கேஷ் பேஸ்ல கட்டுறதுக்கு பதிலாக நான் கிரெடிட்ல ஆஃப்செட் பண்ணிருக்கிறேன். சோ ஹம்பிள் ரெக்வஸ்ட் இதை அக்செப்ட் பண்ணி எனக்கு ஜெனரல் பெனால்டி மட்டும் போடுங்கயா அப்படின்னு கெஞ்சி கேட்கலாமே தவிர இந்த மாதிரி ரூலை நம்ம மேற்கோள் காட்ட முடியாது. பிகாஸ் 49B ரூல்ல ஆர்டரே நோட்டீஸை இஷ்யூ பண்ணக்கூடாது. நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு ஒரு 16 செக்ஷன் இருக்கு. 73, 74, 74A, 65, 129, 126 இப்படி இருக்கு. இதுல 49B இடையில ரூலே நம்ம வந்து இதுக்கு எகென்ஸ்டா உங்களுக்கு வந்து அவங்க நோட்டீஸை இஷ்யூ பண்ண முடியாது. பட் இஷ்யூ பண்ணிருக்காங்க, அதை நம்ம சேலஞ்ச் பண்ண வேண்டாம். அதுக்கு உண்டான டாக்ஸ் வந்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது நமக்கு வந்து சேஃப். சோ அந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்க நண்பர்கள் கொஞ்சம் பொலைட்டா ஹேண்டில் பண்ணி பதில் கொடுங்க. சோ ஐ திங்க் ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் மை செஷன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ரிப்ளை ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மட் நம்ம குரூப்ல இன்னைக்கு நைட் நான் வந்து வேர்டு டாக்குமெண்டாவே நான் தர்றேன். எப்படி நாங்க ரிப்ளை ரெடி பண்ணிருக்கோம், எப்படி நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். இன்னொரு ஃபைன் செஷன்ல செக்ஷன் 73, செக்ஷன் 74, செக்ஷன் 74A என்ன அப்படிங்கறத, ஏன்னா 24-25 இருந்து செக்ஷன் 74A ஹஸ் பீன் இன்ட்ரோடியூஸ்டு. அதை 30 ஜூன் 2029 வரைக்கும் நமக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். ஆர்டர் 30 ஜூன் வரைக்கும் கொடுக்கலாம். ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு நான் நிறைவு செய்யறேன்.
ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஒரு நோட்டீஸஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா, நோட்டீஸ் ஸ்டேஜ்ல எல்லாமே டவுன் ஆயிருமா சார்னா, இல்ல சார். ஃபர்ஸ்ட் ஆபீசர் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவார். ஏஎஸ்எம்டி 10 இருந்தா, அதுக்கப்புறம் நீங்க 11ல ரிப்ளை குடுப்பீங்க. 01 குடுப்பாரு. பட் ஏஎஸ்எம்டி 10 பொறுத்தவரைக்கும் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, 30 நாள் தாண்டிடுச்சுன்னா நம்ம ரிப்ளை குடுக்க முடியல. 1 குடுத்தா தான் ரிப்ளை குடுக்க முடியும். 1 வந்தவங்களுக்கு திருப்பி 01 குடுப்பாங்க. ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அதே ரிப்ளை திருப்பி ஏத்தி விடுங்க. அட்வர்சரியா ஆர்டர் போட்டா ரிமைண்டர் 1, ரிமைண்டர் 2, ரிமைண்டர் 3 இஷ்யூ பண்ணுவாரு. அக்செப்ட் பண்ணி ஆர்டர் போடுறதா உடனே ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒருவேளை ஆர்டர் போட்டா ஆர்டர் டிராப் ஆகும். அட்வர்சரியா ஆர்டர் போட்டார் அப்படின்னா ஒரு ரெக்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் 16/5/2025 மரியாதைக்குரிய அப்ப இருந்த கமிஷனர் ஜெகநாதன் சார் வந்து ஒரு ஸ்பெஷல் சர்க்குலர் இஷ்யூ பண்ணாரு. அதனால இப்ப இருக்க ஆபீசர் அசஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ரெக்டிஃபிகேஷன் ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அப்பீலுக்கு டெப்டி கமிஷனர் லெவல்ல ஃபர்ஸ்ட் அப்பீல் தான் அப்ளை பண்ணணும். 90 நாள் டைம் இருக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் அப்பீல்லயும் நம்ம கேஸ் நிராகரிக்கப்பட்டா அதுக்கு 2வது ஆப்ஷன் ட்ரிபுனல். தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் ட்ரிபுனல் ஃபார்ம் ஆகல. அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆனரபிள் ஹைகோர்ட் தான். சோ நோட்டீஸ பொறுத்தவரைக்கும் நீங்க கவனிக்காம கண்டுக்கிடாம விட்டீங்க அப்படின்னா இத்தனை ப்ரொசீஜரையும் தாண்டி நிறைய நண்பர்கள் பேங்க் ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க. சோ பேங்க் ஃப்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஹைகோர்ட்ல போய் ரிட்டு போட்டு டைரக்ஷன் வாங்கிட்டு தான் நீங்க வர முடியும். அதனால நோட்டீஸ் ஸ்டேஜ்லயே கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல. அர்ஜென்ட் வாங்கி சார் 2 வாரம் 3 வாரம் எனக்கு டைஃபாய்டு காய்ச்சல் மெடிக்கல் ரிப்போர்ட் எதையாவது கொடுத்து அர்ஜென்ட் கொடுத்து டைம் வாங்கியாவது ரிப்ளை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் நமக்கு மிக மிக சிறந்தது. செக்ஷன் 73ல 2021-22க்கு இப்ப நம்ம நோட்டீஸை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அடிப்படையில 30 செப்டம்பர் 2025 வரைக்கும் அவங்க நோட்டீஸ் கொடுக்க முடியும். ஆர்டர் போடுறதுக்கு அங்க இருந்து 3 மாசம் 31 டிசம்பர் 2025 வரைக்கும் இருக்கு. அதனால நீங்க ஒவ்வொரு முறை ஜிஎஸ்ஆர் 1 போடும் பொழுதும் ஜிஎஸ்ஆர் 3B போடுற பொழுதும் சர்வீசஸ்ல யூசர் சர்வீசஸ்ல அடிஷனல் நோட்டீசஸ் ஆர்டர்ல நோட்டீசஸ் ஏதாவது இஷ்யூ ஆயிருக்கா ஆகலையாங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கங்க. நமக்கு வந்து அது ரொம்ப பயனடையும் நினைக்கிறேன். சோ தேங்க்யூ. இப்ப சேட் பாக்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம். என்ன கேட்டிருக்காங்க? அனுவல் ரிட்டர்ன் டர்ன் ஓவர் லிமிட். அனுவல் ரிட்டர்ன் டர்ன் ஓவர் லிமிட் தான் 2 கோடி தான் சார். அதுக்கு மேல வந்து இல்ல 2 கோடி வரைக்கும் தேவையில்லை. 2 கோடிக்கு மேல உண்டு சார். மிஸ்கிளாசிபிகேஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அக்சஸ் கோட் ஆஃப் ஸ்கிரீன் பிரிண்டிங் பிக்மெண்ட் பிரிண்டிங் என்ன சொல்ல வரீங்க? அக்சஸ் இன் ஜிஎஸ்டி ரெக்கார்ட்ஸ் யூ ஹேவ் டு சப்ளை அவுட்டர் சப்ளை டு வேரியஸ். அதான் சார் இது வந்து நீங்க வந்து இன்வெர்டட் டூ ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தா இருந்தா நீங்க இன்புட் இவ்வளவு எடுத்திருக்கீங்க அவுட்புட்ல கம்மியா கட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரீஃபண்டே கிளைம் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்களுடைய ஆக்சுவல் அக்சஸ் கூட வச்சு நீங்க வந்து ரிப்ளை கொடுக்கலாம். சிமெண்ட் பர்ச்சேஸ் பில்டு ஃபார் பில்டிங் ரிப்பேர் கண்டிப்பாக இன்எலிஜிபிள் சார். கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணி சஃபாரி ரிட்ரீட் கேஸ்லயே எலிஜிபிள் அவங்க சொல்லல. டைரக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. இதை வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியா ட்ரீட் பண்ணா எலிஜிபிலிட்டி கொடுக்கலாமான்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர நாட் எலிஜிபிள். Misclassification of goods and services. Now we have received notice for garments at 2018. What solution, sir? Groupல இண்டிவிஜுவலா போடுங்க சார். சொல்றேன் கார்மெண்ட்ஸ் பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் 5% தான் சார். ஆனா ஜாப் ஒர்க் அட்லீட் 18 வரும். அது தெளிவா தெரிஞ்சா சொல்லலாம். ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஃபார் லோடிங் அண்ட் அன்லோடிங் 100% கிடையாது சார். லாரி ஃபிரைட்னு எழுதினா மட்டும்தான் உண்டு. லோடிங் அன்லோடிங் கேரேஜ் அக்கௌண்ட் கைக்கூலி அக்கௌண்ட்டுக்கு கிடையாது. Registered transporter charging 5% GST. Whether we need to put RCM or take input. சார் அவர் ஆர்சிஎம்னு உங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாங்கன்னா நீங்க கட்டிட்டு இன்புட் எடுக்கணும். அவர் எஃப்சிஎம்ல ஃபைல் பண்ணா கேட்க வேண்டாம். நீங்க 5% கட்டி இன்புட்டை கிளைம் பண்ணிக்கலாம். Whether we need to pay RCM on launching bill if employees updated for claim. சார் பிசினஸ் பர்பஸுக்காக ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியோட இடத்த நீங்க பயன்படுத்துனீங்கன்னா அது வாடகைன்ற பேர்ல எழுதினா கண்டிப்பாக ஆர்சிஎம் உண்டு. இதை நீங்க வந்து டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணிக்கங்க. லாட்ஜிங் எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணாதீங்க. செல்ஃப் இன்வாய்ஸ் மாடல் கேட்டிருக்கீங்க. முடிஞ்சா சேட் பாக்ஸ்ல இப்ப போட்டுறேன். அது போக குரூப்லயும் ஷேர் பண்றேன். கையோட போட்டுறேன், மறந்துடுவேன். செல்ஃப் இன்வாய்ஸ் நிறைய பேர் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கீங்க. சரி, இப்போ ஒரு ஆர்சிஎம் ஃபார்மட் ஒன்று போட்டிருக்கேன், எடுத்துக்கோங்க சார். ட்ரேடிங் பிசினஸ் ஐடிசி ரிவர்சல் மொட்டையா இருக்கு, ஒன்றும் பதில் இல்லை. டிராவல்ஸ் அண்ட் டூர் ஆப்ரேட்டர் 5% ஜிஎஸ்டி ரேட் கேன் கிளைம் இன்புட் சார். டூர் ஆப்ரேட்டருக்கு 5% நீங்க இ காமர்ஸ் மூலமா பண்றீங்களா பண்ணலையாங்கிற கேள்வி அந்த இடத்துல வருது சார். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்ல 5% தான் இன்புட் எடுக்க முடியாது. 12 போட்டா தான் எடுக்க முடியும். இன்புட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரெண்டிங் ஆர் லீசிங் பிசினஸ் இஸ் எலிஜிபிள் ஆர் நாட். ரெண்டிங் உண்டானது தாராளமா எடுத்துக்கலாமே, ஏன்னா கவர்மெண்டே சொல்லிடுச்சுல. கேன் ஐ பே இண்டிவிஜுவல் ரெசிடென்சியல் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் ஜிஎஸ்டி ரேட் 1%. 1% இருந்தா சார் அதுல நிறைய கேட்டகரி இருக்கு சார். இத்தனை ஸ்கொயர் மீட்டருக்கு மேல உங்களுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போகக்கூடாது. 46 லட்சமோ 42 லட்சத்துக்கு மேலேயோ நீங்க அந்த வீடை சேல் பண்ணக்கூடாதுங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன் அக்செப்ட் ஆனா 1% கட்டினா போதுமானது. நோட்டீஸ் இஷ்யூ ப்ராசஸ் சொல்லுங்க சார் கேட்டிருக்கீங்க. நோட்டீஸ் இஷ்யூல என்ன ப்ராசஸ் சார்? அதிகாரி வந்து ஏஎஸ்எம்டி 10 கொடுப்பாரு, நீங்க 11ல ரிப்ளை கொடுக்கணும். அல்லது 01 கொடுப்பாரு, அதுக்கப்புறம் நீங்க ரிப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி 01 ஆர்டர் போட முடியும் சார். அதான் அதனுடைய ப்ராசஸ். இப்ப சந்தோஷ் சார் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யாருக்காவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். ஓகே, நிதிஷ்குமார் சார் டவுட் கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் இப்போ எனக்கு சார் கேக்குதுங்களா? பேசுங்க சார், சொல்லுங்க.
சார் இது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்க்கு வந்துட்டு ரெண்ட்டுக்கு வந்துட்டு ஐடிசி எடுக்கலாம், ரெண்டிங் பிசினஸ்க்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடிசி வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா சார்? அதை ஏசி இல்ல என்ன சார் சொல்றாங்கன்னா அது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். இல்ல சார் ரெண்டிங் பிசினஸ் எனக்கு புரியல. அதாவது நீங்க லீசிங் கொடுக்கக்கூடிய லீசிங் வாடகை பிசினஸ் ஐடிசி புரியல புரியல திருப்பி நம்ம சொல்லுங்க. நம்ம நம்ம வந்து லீஸ் பண்றோம் சார், லீசிங் பண்றோம். இல்ல அங்கதான் இன்னுமே ஸ்ட்ரகிள் ஆகுது. அதாவது நீங்க ஒரு பில்டிங்க வாடகை கூப்பிட்டு அதுக்கு உண்டான இன்புட்டை வாங்கி கவர்மெண்ட் கட்டுறீங்களா இல்ல நீங்க குடியிருக்கிற பில்டிங் உண்டான வாடகைக்கு நீங்க எடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? இல்ல என்ன கேக்குறீங்கன்னு புரியல குடியிருக்கிற சார். பில்டிங்ல சார் நம்ம வந்துட்டு வாடகைக்கு அதான் லீஸுக்கு விட்டு இருக்கோம், லீசிங்க்கு விட்டு இருக்கோம். அந்த பில்டிங்கை ம். நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு உண்டான இன்புட் நம்ம வந்து அவைல் எடுக்கக்கூடாது பண்றோம். சார், எடுக்கக்கூடாது சார், எடுக்கக்கூடாது சார். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்னாலே 100% எடுக்கக்கூடாது சார். தட் இஸ் ஒன்லி ஃபார் பிசினஸ் பர்பஸ் தான் சார். அது ரெண்டுக்கு தான் சார் விடுறாங்க அந்த யாரு பில்டிங். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எடுக்கலாம் அப்படின்னா அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பியூர்லி கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல ஈடுபடுறாரு. அதான் மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் 3 இருக்கு சார். கன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் தனியா எடுக்கணும். அதாவது இடம் என்னுடையது, மெட்டீரியல் வந்து இன்ஜினியர் வாங்கி போட்டு அவரே கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, அவர் இன்புட் எடுத்துக்கலாம். எவ்வளவு எடுக்கலாம்னா 60% மட்டும் தான் இன்புட் எடுக்க முடியும். 40% லேபர் காஸ்ட். அதாவது 18 லட்ச ரூபாய்க்கு வீடை விற்கிறார் அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா 8 லட்ச ரூபாய் கூலி காசுல வரும்போது 10 லட்ச ரூபாய்க்கு உண்டான மெட்டீரியல் இன்ஜினியர் தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா அவர் தான் அந்த பண்றாரு. இப்ப அவருடைய இடம், அவரே பில்டிங் எல்லாம் கட்டிட்டு பினிஷ்டு வீடா விற்கிறார் அப்படின்னா குடியிருக்கக்கூடிய வீடு அப்படியே அஃபோர்டபுள் ஹவுஸா இருந்தா அந்த இடத்துல ஜிஎஸ்டி எக்ஸம்ப்டட் ஆயிரும். அப்ப அவர் எடுத்த இன்புட்டை ரிவர்ஸ் தான் பண்ணணும். அதனால அந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் 3 இருக்கு சார். அது ரிலேட்டடா கன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸஸ் தனியா கண்டிப்பா ஒரு நாள் சொல்லித்தரேன். வாய்ப்பு இருந்தா குரூப்ல இன்னொரு தகவல் போறேன். பட் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் பிசினஸ் பண்றவங்க அவங்க இன்னொரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான ஐடிசி எடுத்துக்கலாமே தவிர நம்மளுடைய பில்டிங்கே நம்ம ஆபீஸ வந்து ஓன் பில்டிங்காவோ கமர்ஷியல் பில்டிங்காவோ நம்ம மாத்திரைக்கு எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது சார். சரியா? லீசிங்க்கு விட்டாச்சுனா இப்ப நம்ம நிறைய வீடு நம்ம வந்து லீஸுக்கு விட்டு இருக்கோம். அந்த வீடு கட்டி அதுக்கு உண்டான இன்புட்டையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா சார்? சார் உங்க இடம் சார், நான் திரும்பவும் சொல்றேன், உங்க இடம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸோட கான்செப்டே இந்த இடத்துல குழப்பறோம், நம்ம கொலாப்ஸ் ஆகுது சார். நீங்க உங்களுடைய ஓன் இடம், சொந்த இடத்துல நீங்க பில்டிங்கை கட்டி வாடகைக்கு விடுறேன், அதன் மூலமா அரசுக்கு வருமானம் தான் அப்படிங்கிற பட்சத்துல நான் இன்புட் எடுக்காம எடுக்கக்கூடாது. திரும்பவும் சொல்றேன், பில்டிங் மெட்டீரியலுக்கு அஸ் அ டாக்ஸ் பேயரா நீங்க கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாலும் எடுக்க முடியாது. நீங்க உங்களை கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்க்கு கீழே நீங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தா மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில 30 லட்ச ரூபாய் பெருமானம் ஒரு வீட்டை 30 லட்ச ரூபாய்க்கு நீங்க விற்கிற பொழுது அதுல 60-40 பேஸ்டா 60% மெட்டீரியலும் 40% லேபர் மட்டும் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். இதுதான் கான்செப்ட். என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்ட் லேண்டை நான் கட்டி அதை வந்து வாடகைக்கு விடுறேன் சார். அந்த வாடகைக்கு உண்டான டாக்ஸை கவர்மெண்ட் கட்டுறேன், இன்புட் எடுக்கலாம், எடுக்க முடியாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பில்டிங்கை வந்து நீங்க லீஸுக்கு விடுறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு ஒத்திக்கு விட்டுருக்கீங்க. அதை போய் நீங்க எப்படி திருப்பி ரீஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க? அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணக்கூடிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்க எடுக்க கூடாது அப்படிங்கறத திரும்பவும் சொல்றேன். இது ரிலேட்டடா நீங்க ஒரு பட்டய கணக்காளரோட அல்லது ஒரு டாக்ஸ் கன்சல்டன்டோட உட்கார்ந்து பேசுவது மிக சிறந்தது சார். ஃபார் பெட்டர் கிளாரிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். சரவணன் சார் சொல்லுங்க சார். சரவணன் சார் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஓகே, ஒரு லைவ்ல சார் லைன்ல தாங்க சார் இருக்கிறேன். ஹலோ கேக்குதுங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. சார் இப்ப மளிகை கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எக்ஸாம்டட் குட்ஸ் வாங்குறாங்க, டாக்ஸபிள் குட்ஸ் வாங்குறாங்க சார். ஓகே ஓகேங்களா? இப்ப டாக்ஸபிள் குட்ஸ் வாங்குறது டாக்ஸபிளா தான் விற்கிறாங்க, எக்ஸாம்டட் வாங்குறது எக்ஸாம்டட் தான் விற்கிறாங்க. ஓகே. பட் அப்படி இருக்கிற எக்ஸாம்டட் குட்ஸ்க்கு நம்ம ஐடி தனி செப்பரேட்டா ஐடிசி ரிவர்சல் பண்ணணுமா? இல்லையே, நீங்க கவனிக்கலையா? காமன் கிரெடிட் எடுத்திருந்தா யூ ஹேவ் டு ரிவர்ஸ் காமன் கிரெடிட் ரிவர்சல் ஃபார்முலா. காமன் கிரெடிட்ல நம்ம எதுவுமே அதாவது இல்லைங்க சார். பேங்க் ஆக்சுவலா சார்ஜஸ், பர்ச்சேஸ் கடை பண்ணது வாடகை, அசெட் இல்ல 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 சின்ன லெவல் பெரிய லெவல் கான்செப்ட் இங்க இல்ல சார். இப்ப ஓகே நீங்க ஓகே வந்து ஓகே உங்க மளிகை கடைக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, அதுக்குள்ள பாலையும் வைப்பீங்க, ஜூஸையும் வைப்பீங்க. ஜூஸ் டாக்ஸபிள், பால் எக்ஸம்ப்டட். இப்போ இந்த ஓகே ஓகே ஃப்ரிட்ஜுக்கு உண்டான ஐடிசியை நீங்க ப்ரொபோஷனலா ரிவர்ஸ் பண்ணும். இல்லையா மொத்தத்துல ஃப்ரிட்ஜுக்கு நீங்க ஐடிசியே எடுக்காதீங்க சார். அவ்வளவுதான் இல்ல கான்செப்ட். இல்ல ஓகே ஓகே இல்ல புரியுதுங்களா? சார், நம்ம அப்படி எல்லாம் கிளைம் பண்ணல சார். குட்ஸ் பொருளுக்கு உண்டான மட்டும் தான் கிளைம் பண்ணிருக்கோம், பொருளுக்கு உண்டான மட்டும் தான் இருக்குது. அதுதான் எனக்கு சார், நோட்டீஸ் காமன் கிரெடிட் வந்துருக்குது. எது எடுக்கல அப்படின்னா காமன் கிரெடிட் வாஸ் நாட் கிளைம்டுன்னு பதில் கொடுத்துருங்க. அதையும் நான் ஓகே சொன்னேன், ஓகே 4A5 எடுத்து 4P2 தான் ரிவர்ஸ் பண்ணிருக்கணும். அன்னோ ஆ இங்கே 4A5 நெட்டா கிளைம் பண்ணிருந்தீங்கன்னா ப்ராப்பர் எவிடன்ஸோட ரிப்ளை கொடுங்க. ஓகே 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 சார். ஓகே சார். ஓகே, ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. கைஸ் வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஐ திங்க் நம்ம குரூப் ஆக்டிவா இருக்கனால எல்லாரும் குரூப்ல வந்துருவாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.